ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सर्वमिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு வந்து இந்த மாதிரி தாமோதர ப்ரோக்ராம் ஏற்பாடு செய்த ராதாகாந்த பிரபுவும் குடும்பத்தாருக்கு வேண்டியும் பிரார்த்தனை. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. இந்த மாதம் வந்து தாமோதர மாதம் ரொம்ப ஆஸ்பீஷியஸ், ரொம்ப மங்களமானது. இந்த மாதத்தில் என்ன ஒரு சிறிய சேவை பண்ணாலும் அது 100 மடங்கு நன்மை தரக்கூடியது. பகவத்கீதையில் பகவான் சொல்ற நேகா விக்ரமனா சோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மகதோபயா. இந்த பக்தி சேவையில வாங்குள்ளோம். இந்த பக்தி சேவையில வந்து எந்த ஒரு பக்தி தொண்டு செய்வதில் எந்த ஒரு இழப்பும் இல்லை, எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. இது சிறிது முன்னேற்றமும் ஒருத்தர் வந்து மிக பயங்கரமான ஆபத்திலிருந்து காப்பாற்றும் சொல்ற ஒரு சின்ன பக்தி சேவை கூட, ஒரு சிறிய சேவை கூட மிக பயங்கரமான ஆபத்திலிருந்து நம்மளை காக்கும் பகவான் சொல்றாரு. அதனால ரொம்ப அற்புதமான வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும். ஹரே கிருஷ்ணா. ஓகே, தாமோதர மாதத்துல பகவான் கிருஷ்ணருடைய நாம ரூப குணாதிசயங்கள், பகவான் லீலைகளை கேட்பது, பாடுவது, அவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது, இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல். இது எல்லாமே எதுக்கு? நம்ம ஏன் தாமோர தீபம் பகவானுக்கு நெய் தீபம் காமிக்கணும்? ஏன் கிருஷ்ணரை பற்றி கேட்கணும்? ஏன் கிருஷ்ணரை நினைக்கணும்? எதுக்காக பண்றதெல்லாம்? வாங்க ஹரே கிருஷ்ணா. ப்ளீஸ் கம். ஹாஃப் அன் அவர் நீங்க அங்க யாரும் நின்னுக்கோங்க. ஒரு சில பேர் உள்ள வர்றதுக்கு ரொம்ப கூச்சப்படுறாங்க. உள்ள கொஞ்சம் முன்னாடி வாங்க, உள்ள வரட்டும். ஃப்ரெண்ட்ல வாங்க. வாங்க உள்ள. எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? ஏன் வந்து நம்ம கிருஷ்ணா பற்றி கேட்கணும், கிருஷ்ணனுடைய புகழ் பாடணும், ஏன் அவரை நினைக்கணும்? என்ன காரணம்? எனக்கு தெரியுமா? ஏன் கிருஷ்ணர் அடையணும்? எதுக்காக கிருஷ்ணர் அடையணும்? முயற்சி பண்ணுங்க. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இந்த உலகம் வந்து இதே அத்தியாயத்துல, பகவத்கீதையுடைய 8ஆம் அத்தியாயத்துல இந்த ஜட உலகத்தை பத்தி சொல்லும் போது பகவான் என்ன சொல்ற? துக்காலயம் அசாஸ்வதம், துன்பம் நிறைந்தது, நிலை இல்லாது. நாங்க ஃப்ரெண்ட்ல வாங்க, நீங்க சேர்ல மேல கூட உட்காந்துக்கலாம். ஒரு ½ அன் அவர் வந்து கவனமா கேளுங்க, அப்புறம் நம்ம எல்லாம் பேசிக்கலாம். ஓகே, கொஞ்ச நேரம் நான் மட்டும் பேசுறேன், அப்புறம் நீங்க எல்லாம் பேசி. மாம பேத்து புனர்ஜன்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானம் சம்சித்திம் லபதே பரம். அப்ப இந்த
பௌதிக உலகத்தை பத்தி பகவான் சொல்லும் போது இந்த உலகம் வந்து துன்பம் நிறைந்தது, நிலை இல்லாததுன்னு சொல்றேன் இல்லையே. நிறைய பேர் நினைக்கல, இல்லை இங்க ஒன்றும் துன்பம் ஒன்றும் இல்லையா, நல்லா தானே இருக்கும். கார் இருக்கு, வீடு இருக்கு, வேலை இருக்கு, மனைவி, குடும்பம், குழந்தை இல்லை நல்லா தானே போயிட்டு இருக்கு, என்ன துன்பம் நிறைந்ததுன்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அப்ப எவ்வளவு பேரு இங்க இந்த சச்சகத்துல வந்துக்கிறவங்க இந்த உலகத்துல துன்பம் இருக்குன்னு உணர்ந்திருக்கீங்க? கை தூக்கலாம். நம்ம இந்த உலகத்துல துன்பம் இருக்கு இல்லையா, எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு. கணவன், மனைவி, குழந்தை, குடும்பம், எவ்ரிதிங் ஓகே தானே. துன்பம் இருக்கா இல்லையா? எந்த மாதிரி துன்பம் இருக்கு? 3 வகையான துன்பம் எப்போ இருக்கு இந்த உலகத்துல. 3 வகையான துன்பம். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அத்தியாத்மிக், அதிபௌதிக், அதிதெய்வீக். அத்தியாத்மிக்னா நம்மளுடைய உடலாலேயே மனதாலே வரக்கூடிய துன்பம். இந்த உடல் அப்போ நமக்கு சந்தோஷம் கொடுக்குதா? இல்ல. சந்தோஷத்தோட துக்கம் தான் அதிகம். ரொம்ப வெயிலா இருந்தா உடம்பு தாங்க மாட்டேங்குது, குளிர் வந்தா உடம்பு தாங்க மாட்டேங்குது, அடிக்கடி நோய் வருது, முதுமை வருது இல்லையா? அப்ப இந்த உடம்புனால சுகத்தை விட நமக்கு துக்கம் தான் அதிகமா இருக்கு. அப்புறம் மனசு, நம்முடைய மனதுல சில நேரம் சந்தோஷம், சில நேரம் துக்கம், சில நேரம் இன்பம், சில நேரம் துன்பம் இருக்கா இல்லையா? அப்ப உடலாலையும் மனதாலையும் துன்பம் வருது. நம்மளை யாராவது திட்டா வருத்தமா இருக்கு, புகழ்ந்தா சந்தோஷமா இருக்கு, அவமானப்படுத்திட்டா வருத்தமா இருக்கு, மரியாதை கொடுத்தா சந்தோஷமா இருக்கு. அப்போ இந்த உடலாலையும் மனதாலையும் துன்பம் இருக்கு. அப்புறம் இயற்கையினாலையும் துன்பம் இருக்கு. திடீர்னு மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, வெளியில போக முடியல, அப்புறம் மழையே பெய்ய மாட்டேங்குது. சீதோஷத்தினாலையும் சுக துக்கம் இருக்கு. அப்புறம் மற்ற ஜீவராசிகள் துன்பம் வருது. இப்படி ஏதோ ஒரு வகையில இந்த 3 சேர்ந்து வருது, இல்ல தனித்தனியாவது வருது. ஒண்ணு இந்த 3மே சேர்ந்து வரும், இல்ல தனித்தனியா வரும். ஜன்மமிருத்து ஜராவியாதி துக்க தோஷானு தர்சனம். பகவான் சொல்றாரு, பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், இந்த 4மே துன்பம் தான். நேற்று பேசிட்டு இருந்தோம், பிறக்கும் போது யாராவது சிரிச்சுட்டே பிறக்கிறாங்களா? இந்த உலகத்துல பிறந்த குழந்தை யாராவது சிரிச்சுட்டே பிறந்திருக்கா? கிருஷ்ணர் தவிர இது எல்லாம் அழுதுட்டு தான் பிறந்திருக்கு. கிருஷ்ண பகவான் இந்த பூமியில பிறக்கும் போது அவர் மட்டும் தான் சிரிச்சிட்டு இருந்தார். நம்ம பிறக்கிறவங்க எல்லாம் அழுதுட்டே தான் பிறக்கிறோம். சரி, உடலை விடும்போது யாராவது சந்தோஷமா நான் இந்த உடலை விட்டு போறேன் அப்படின்னு சந்தோஷமா போறாங்களா? உடலை விடும்போது அழுறாங்க. நோய் வந்துட்டாலும் சந்தோஷப்படுவாங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு வந்து கழுத்து வலி வந்துருச்சு, இடுப்பு வலி வந்துருச்சு, மூட்டு வலி வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல வயோதிகம் தான் விரும்புவாங்களா? அப்பாடா எப்படா வயசாகிட்டு இருந்தேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, விரும்புவாங்களா? அப்ப இது யாருமே விரும்புறதில்லை. வயோதிகத்தை யாரும் விரும்புவதில்லை, நோயை யாரும் விரும்புவதில்லை, மரணத்தையும் யாரும் விரும்புவதில்லை. ஆனா வருது. இந்த உலகத்துல பெரும்பாலும் எல்லோரும் சந்தோஷத்தை விரும்புவாங்க. சந்தோஷம் கிடைக்குமா, மகிழ்ச்சி கிடைக்குமா, அது வரும்போது சந்தோஷம் வரும்போது அதை நம்ம சந்தோஷமா ஏத்துக்கிறோம். அப்ப துக்கமும் வருது. இன்னைக்கு சந்தோஷம், நாளைக்கு துக்கம், அப்படின்னா திரும்பி சந்தோஷம். நாரத முனிவர் சொல்ற பாகவதத்துல, தசைவ ஹேதோ பிரஜதெய்வ கோவிதோ நலப்பேதே பிரமதா உபரியத தலப்பேதே யத்தவத் அந்நியத சுகம் காலேன சர்வத்திர கபீரம். இந்த உலகத்துல எல்லாரும் சந்தோஷத்தை விரும்புவாங்க, சந்தோஷம் வரும், சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. யாருமே துக்கத்தை விரும்ப மாட்டாங்க, ஆனாலும் ஒரு ஏத்துக்கிட்டு தான் இருக்கணும். அது யாரும் மறுக்கவே முடியாது. அதனால இந்த உலகமே வந்து இரட்டிப்பு தன்மையால் நிறைந்தது. டுவாலிட்டிஸ், இன்பம், துன்பம், விருப்பு, வெறுப்பு, லாபம், நஷ்டம், வெற்றி, தோல்வி, மான, அவமானம், புகழ்ச்சி, இகழ்ச்சி எல்லாமே கலந்தது. ஆனா நம்ம என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்கோங்க? இந்த உலகத்தில் எப்படியாவது நிம்மதியா இருக்கலாமா,
இந்த சுகத்தை வந்து தக்க வச்சுக்க முடியுமா? சந்தோஷத்தை தக்க வச்சுக்க முடியுமா? எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாமா? முயற்சி பண்ணிட்டே இருக்கும். ஆனா எதிர்பாராம துன்பம் ஏற்படுது. நம்ம யார் மேல ரொம்ப பற்றுதல் வச்சிருக்கிறோமோ ஒரு நாள் அவங்களை பிரிய வேண்டியது வருது. அது தாத்தாவா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், சொந்த பிள்ளைகளாவும் இருக்கலாம். நம்ம எது மேல இந்த உலகத்துல அதிக பற்றுதல் வைக்கிறோமோ அந்த பற்றுதலால சில வேதனைகளை நம்ம அனுபவிக்க வேண்டியது. அவங்களை இழக்கும் போதோ அவங்களை பிரியும் போதோ நம்ம கஷ்டப்படுறோம். நம்ம ரைட் கஷ்டப்படுறோம். அதனால பகவத்கீதை கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? பற்றுதலை என் மேல வச்சிடுன்ற. பற்றுதலை கிருஷ்ணர் மேல வைக்கணும். கடவுள் மேல பற்றுதல் கொள்ளும். எவ்வளவு பேர் திருக்குறள் படிச்சிருக்கீங்க? திருக்குறள் பார்த்திருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? அதுல ஒரு குறள் இருக்கு, பற்றுக பற்றற்றார் பற்றினை. பற்றுக பற்றற்றார் பற்றினை. பற்றுக பற்றிக் கொள்ளுங்க. பற்று இல்லாதவங்க எது மேல பற்றுதல் வச்சிருப்பாங்க? அவங்களே பற்றுதல் இல்ல. பற்றுதல் இல்லாதவங்க எது மேல பற்றுதல் வச்சிருப்பாங்க? பகவான் மேல பற்றுதல் வச்சிருப்பாங்க. பற்றுதல் இல்லாதவங்க பற்றற்றார். பற்றற்றார் சொன்னா இந்த உலகத்துல பற்றுதல் இல்லாதவங்க, சமுதாயம், குடும்பம், ஏன் பிள்ளை, ஏன் சமுதாயம், ஏன் குடும்பம், ஏன் மதம், ஏன் இனம், ஏன் மொழி, என் நாடு, இதெல்லாம் பற்றுதல். இதுல பற்றுதல் இல்லாத துறவிகள், ஆன்மீகவாதிகள், பாகவதர்கள் எது மேல பற்று வச்சிருப்பாங்க? பகவான் மேல பற்று வச்சிருப்பாங்க. அப்ப திருக்குறள் என்ன சொல்லுது? பற்றுக பற்றற்றார் பற்றினி. பற்று இல்லாதவங்க எது மேல பற்றுதல் வச்சுப்பாங்களோ அதை பற்றி கொள்ள சொல்லுங்க. அப்போ இந்த பௌதிக துன்பத்திலிருந்து நம்ம விடுபடணும்னு சொன்னா நம்ம கிருஷ்ணர் மேல பற்றுதல் வைக்கணும். ஏன் கிருஷ்ணர் மேல பற்றுதல் வைக்கணும்னு சொன்னா அது நமக்கு வலி கொடுக்காது, அது ஏமாற்றம் கொடுக்காது. இந்த ஜட உலகத்து மேல நம்ம எது மேலேயோ பற்றுதல் வச்சுட்டோம்னா அது நம்ம கையை விட்டு போகும்போது நமக்கு வலிக்கும், ஏமாற்றம் கொடுக்கும், மன வேதனை கொடுக்கும். ஆனா கிருஷ்ணர் மேல பற்றுதல் வச்சுட்டோம்னா நமக்கு ஏமாற்றம் கிடையாது, வலி கிடையாது, வேதனை கிடையாது. பற்றுதல் தான் நம்முடைய அடுத்த பிறப்புக்கு காரணமா அமையுது. நம்ம எல்லாருமே இந்த உலகத்துல பிறந்திருக்கோம். இன்னைக்கு மட்டும் இல்ல, நினைவு கேட்டாத காலத்திலிருந்து நம்ம நிறைய உடம்பு மாறி இருக்கும். தாவர உடல், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், புழுக்கள், பூச்சிங்க, எவ்வளவு சரீரம் மாறி இருக்கும் இந்த உடலுக்கு ஆத்மா. அதனாலதான் பகவத்கீதையில இப்ப படித்த 8வது அத்தியாயத்துல முதல் ஸ்லோகத்துல அர்ஜுனன் கேட்கிறார், கிம் தத் பிரம்மம் கிம் அத்யாத்மம் கிம் கர்ம புருஷோத்தமா அதிதெய்வம் ச கிம் புரோக்தம் அதியக்யம் கிம் உச்சதே. கிருஷ்ணா, பிரம்மம் என்பது என்ன? பரமாத்மா என்பவர் யார்? அவர் இந்த உடலில் எங்கு வசிக்கிறார்? இந்த பௌதிக உலகம் தான் என்ன? செயல் என்ன? ஒருத்தர் மரணத்தின் தருவாயில என்ன செய்யணும்? இந்த கேள்வியில் யார் கேட்கிறா? அர்ஜுனன். அர்ஜுனன் வந்து பகவான் கிருஷ்ணன் கேட்கிறார், கிம் தத் பிரம்மம் கிம் அத்யாத்மம் கிம் கர்ம புருஷோத்தமா அதிதெய்வம் ச கிம் புரோக்தம் அதியக்யம் கிம் உச்சதே. பிரம்மம் என்றால் என்ன? பரமாத்மா என்பவர் யார்? தேவர்கள் யாரு? பரமாத்மா இந்த உடல் எங்க வசிக்கிறாரு? யாகங்கள் என்ன? எதற்காக யாகங்கள் செய்ய வேண்டும்? பரமபுருஷரை எப்படி வழிபட வேண்டும்? இறுதியில அவர் எப்படி அடைவது? அவரை எவ்வாறு அடைவது? இந்த கேள்வி கேட்கும் போதுதான் மனுஷ வாழ்க்கையை தொடங்குது. எப்ப மனித வாழ்க்கையை தொடங்குது? இந்த கேள்வி கேட்கணும். பிரம்மம் என்றால் என்ன? பரமாத்மா என்பவர் யார்? இந்த கேள்வி எல்லாம் கேட்கணும். இந்த கேள்வி கேட்காத வரைக்கும் மனித வாழ்க்கை தொடங்கல. நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, ஆடு, மாடு, கோழி அதுவும் சாப்பிடுது, நாமளும் சாப்பிடுறோம். அதுவும் தூங்குது, நாமளும் தூங்குறோம். அதுவும் இனப்பெருக்கம் பண்ணுது, நாமளும் செய்யறோம். அதுவும் தற்காத்து கொள்ளுது, நாமளும் பண்றோம். என்ன வித்தியாசம் இருக்கு? மனித வாழ்க்கை கேள்வி கேட்கணும். மனித வாழ்க்கை எதுக்காக? கேள்வி கேட்கறதுக்காக பாகவதம் சொல்லுது.
कामेश्य ना इंद्रिय प्रीति लाभो जीवे यावदा जीवस्य तत्व जिज्ञासा நான் தோய்ச்சே सकल இந்த மனித வாழ்க்கை வந்து புலன்பத்துக்காக அல்ல. அது பல பெருமையா பண்ணிட்டு இருக்கோம். மனித வாழ்க்கை எதுக்கு கேள்வி கேட்கணும். நான் யாரு, எனக்கே மரணம் வருது, நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆவேன், அதுக்கு ஒரு மறுபிறவி இருக்கா, கடவுள் யாரு, அவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, யார் இந்த உலகத்தை படைச்சா, கடவுள் தான் படைச்சிருக்காரா, இப்ப ஏன் படைச்சாரு, எதுக்காக படைச்சாரு, படைப்பினோட நோக்கம் என்ன, இது மனிதர்களால் கேட்க முடியும். ஒரு நாய்க்குட்டியோ ஆடோ மாடோ கேட்க முடியுமா? மனிதர் தான் கேட்கும். அதுதான் வேதத்துல முதல் வாக்கியமே. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, கேள்வி கேட்கணும். பிரம்மம்னா என்ன, பகவான் யாரு. அதனால இந்த மனித வாழ்க்கை இப்படிதான் தொடங்கணும். பகவத்கீதை அப்படிதான் தொடங்குது. அர்ஜுனன் வந்து நம்மள மாதிரி ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்க. பகவத்கீதை தொடங்கும் போது அர்ஜுனனுக்கு வந்து மகாபாரத யுத்தத்தில் அவருக்கு விருப்பம் இல்லை. அர்ஜுனனுக்கு மகாபாரத யுத்தத்துல விருப்பம் இல்லை. ஏன் சண்டை போட மாட்டேங்கிறாரு, ஏன் விருப்பம் இல்லை, ஏன் அர்ஜுனனுக்கு விருப்பம் இல்லை மகாபாரத யுத்தம் செய்ய? திருஷ்டேமம் சஜனம் கிருஷ்ணா யூஸ்வம் சமபாஸ்திதம் சேதந்தி மமகாத்ராணி முகம்ச பரிசுஷதி. கிருஷ்ணா, என்னால இங்க நிக்க முடியல, என் உடம்பெல்லாம் நடுங்குது, வாயெல்லாம் குளருது, தொண்டையெல்லாம் அடைக்குது. இவங்கெல்லாம் என் சொந்தக்காரங்க, நண்பர்கள், உறவினர்கள், மைத்துனர்கள், மாமன்மார்கள், ஆச்சாரியர், பிதாமகன், சகோதரர்கள், இவங்களோடய நான் சண்டை போடணும். இதுதான் பற்றுது. ஆனா அர்ஜுனன் மறந்து போயிட்டாரு. இந்த யுத்தம் தர்மத்துக்காக நடக்கூடிய யுத்தம், பகவானுடைய விருப்பப்படி நடக்கூடிய யுத்தம். ஆனா அர்ஜுனனுக்கு புரியல, குழப்பமா இருக்கு, சண்டை போடலாமா வேண்டாமா. அப்புறம் பகவான்கிட்ட பகவத்கீதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அர்ஜுனன் முடிவு பண்ணார். அப்ப பகவத்கீதையின் முதல் பாடமே நாம் இந்த உடல் அல்ல ஆத்மா, நாம் இந்த சரீரம் அல்ல ஆத்மா. இதுதான் முதல் பாடம், இதுதான் ஃபர்ஸ்ட் லெசன். பகவத்கீதையின் முதல் பாடமே நான் இந்த உடல் அல்ல ஆத்மா. ஒரு சமயத்துல இந்த இப்ப நம்ம படிச்ச ஸ்லோகத்துல இந்த படித்த அத்தியாயம், இப்ப படித்த அத்தியாயம் வந்து இறைவனை அடைதல், அதாவது படைத்து கடவுளை அடையிறது எப்படி. இந்த அத்தியாயத்துல இன்னைக்கு நம்ம படிச்ச பகவத்கீதையுடைய 8ஆம் அத்தியாயத்துல கடவுளை எப்படி அடையிறதுன்னு பகவானே சொல்லிக் கொடுக்குது. பகவானை எப்படி அடையணும்னு பகவானே சொல்லிக் கொடுக்குது. பகவான் என்ன சொல்றாரு, நீங்க படிச்ச ஸ்லோகம் 8.6, 8ஆம் அத்தியாயம் 6ஆம் ஸ்லோகம். யம் யம் வாபி ஸ்மரன் பாவோ த்யஜத்யந்தே கலேவரம் தம் தம் ஏ வைதி கௌந்தேயா சதா தத் பாவ பாவிதம். ஒருத்தர் இந்த உடலை விடும்போது என்ன நினைச்சுட்டே உடலை விடுறாரோ அதே ஆயிடுவார். கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, ஒருத்தர் இந்த உடலை விடும்போது மரணத்தின் தருவாயில, ஒருத்தர் மரணத்தின் தருவாயில உடலை விடும்போது என்ன நினைச்சுட்டு என்ன சிந்தனை பண்ணிட்டே இந்த உடலை விடுறாரோ அதே ஆயிடுவார். ஒரு கணவன் வந்து மனைவி மேல ரொம்ப பற்றுதல் வச்சுட்டு இருக்கான். ஓம் ஹரி ஹரி ஓம் ஓம் ராம் உட்காருங்க, அப்புறம் பார்க்கலாம், ஒரு 1/2 hour உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க, ஒரு 1/2 hour, அதுக்கப்புறம் மற்ற வேலையில போ பிளீஸ். ஓகே, ரெடி, கண்டினியூ பண்ணலாமா? ஓம் ராம் ஹரி. ஓகே, சரி. ஒரு கணவர் வந்து மனைவியை நினைச்சுட்டே உடலை விட்டா அவர் அடுத்த பிரிவில் ஒரு பெண்ணினுடைய உடல் கிடைக்கும். ஒரு ஆண் வந்து, ஒரு கணவன் அல்லது ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணையே நினைச்சிட்டு அந்த நினைவோடைய உடலை விட்டா அடுத்த பிரிவில் ஒரு பெண்ணினுடைய உடல் கிடைக்கும். ஒரு பெண் வந்து ஒரு ஆணையே நினைச்சு உடலை விட்டா, இல்ல ஒரு மனைவி கணவனே நினைச்சு உடலை விட்டா அடுத்த பிரிவில் ஒரு ஆணுடைய உடல் அவருக்கு கிடைக்கும். ஒருத்தருக்கு வந்து குலோப் ஜாமுன் சாப்பிடணும் ரொம்ப ஆசை, குலோப் ஜாமுன். அப்போ ஒரு மரண படுக்கையில் இருக்க, உடலை விட போறாரு, மரண படுக்கையில் இருக்க. அவர் பார்க்கிறாரு, யாராவது குலோப் ஜாமுன் வாங்கிட்டு வர மாட்டாங்களா, கடைசியா ஒரு தடவை சாப்பிடுவோமே. அப்படியே குலோப் ஜாமுனே நினைச்சு நினைச்சு உடலை விட்டு, அந்த உடலை விடும்போது
குலோப் ஜாமுனே நினைச்சு உடல் விட்டார். அடுத்த பிறவியில அவருக்கு எந்த மாதிரி உடல் கிடைக்குது அது யார் தீர்மானிக்கணும்? இப்ப நம்ம உடல்ல ஒரு ஆன்மா இருக்கு, நம்ம உடல்ல ஒரு ஆன்மா இருக்கு, தாவர உடல்ல ஒரு ஆன்மா இருக்கு. மரம், செடி, கொடி அது உயிர் இருக்கா இல்லையா? தாவரங்களுக்கு உயிர் உண்டா இல்லையா? உண்டு. வீட்டுல ஒரு செடி வச்சு தண்ணி விடாம முடுக்க செத்து போயிடும் இல்லையா? அப்போ அந்த செடியில ஒரு உயிர் இருக்கு, ஆன்மா இருக்கு, அது தாவர உடல்ல இருக்கு. சில உடல் பூச்சிகள் உடல்ல இருக்கு, புழுக்கள் உடல்ல உயிர் இருக்கு. பூச்சிகளுக்கு உயிர் இருக்கு, புழுக்களுக்கு உயிர் இருக்கு, விலங்குகளுக்கு உயிர் இருக்கு, மனிதர்களுக்கு உயிர் இருக்கு, தேவர்களுக்கு எல்லா ஜீவராசி உயிர் உள்ளது, எல்லாம் உயிர் உள்ளது. அப்ப ஏன் இவ்வளவு உயிர்கள்? 84 லட்சம் வகையான உயிரினங்களுக்கு சாஸ்திரத்தில் சொல்லி 84 லட்சம் வெரைட்டிஸ் ஆஃப் பாடி லிவிங் என்டிட்டிஸ். ஜனஜா நவலக்ஷானி ஸ்தாவரா லட்சமிந்தஜி கிருமயோ ருத்ரசங்கரா பக்ஷினம் நவலக்ஷணம். தண்ணீர்ல மட்டும் தண்ணீர்ல மட்டும் 9 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்கு. அக்வாட்டிக்ஸ் நீர்வாழ் உயிரினங்கள் 9 லட்சம். மனிதர்களை மட்டுமே 4 லட்சம் வகையானவங்க இருக்காங்க. இது இல்லாம புழுக்கள், பூச்சிங்க, பறவைங்க, தாவரங்கள், 4 கால் மிருகங்கள், 8 கால் மிருகங்கள், ஊர்வன. இது போல உடம்பு ஏன் கொடுத்திருக்கு? யார் என்னென்ன உணர்வோடு இந்த உடலை விட்டாங்களோ கிடைக்கும். இந்த குலோப் ஜாமுன் சாப்பிட்டவர் என்னன்னாரு, ரொம்ப புண்ணியம் பண்ணியிருந்தார். குலோப் ஜாமுன் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன், குலோப் ஜாமுன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு உடலை விட்டார் இல்லையா? அவர் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு மனுஷ உடல் கிடைச்சது. அவர் மலேசியாவில் வந்து குலோப் ஜாமுன் சாப்பிட்டார். ஆனா ரொம்ப பாவம் பண்ணியிருந்தார். அவருக்கு குலோப் ஜாமுன் சாப்பிடணும்னு ஆசை, ரொம்ப பாவம் பண்ணியிருந்தார். பாவிகள் எங்க கூட்டிட்டு போவாங்க? குற்றம் செஞ்சவன கோர்ட்டு கூட்டிட்டு போவாங்க, குற்றவாளி இல்லையா? ஒருத்தர் வந்து திருடிட்டாரு, கொலை பண்ணிட்டாரு, கொள்ளை அடிச்சாரு, ஏமாத்தினாரு, லஞ்சம் வாங்கினாரு, என்ன பண்ணுவாங்க? போலீஸ்ல போடும், போலீஸ் ஸ்டேஷன் பண்ணுவாங்க, அவரை கோர்ட்டு கூட்டிட்டு போவாங்க. ஜட்ஜ் வந்து ஜட்மெண்ட் கொடுப்பாரு. ஜட்ஜ் என்ன பண்ணுவாரு? அவருடைய குற்றத்தை அனுசரிச்ச தண்டனை. இவருக்கு 4 ஆண்டு காலம் சிறை, 8 ஆண்டு காலம் அல்லது ஆயுள் தண்டனை, அங்கே மரண தண்டனை. அவனுடைய குற்றத்தை பொறுத்து அவருக்கு பனிஷ்மெண்ட். கரெக்ட்? அந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் யமராஜ் தான் தர்மராஜ், அவர் தான் ஜட்ஜ். யமராஜ் அவர் வந்து ஆத்மா இந்த உடலை விட்டோடனே அவன் பாவம் செஞ்சவனா தான் யமனுடைய கோர்ட்டுக்கு போவார். யமராஜ் பாப்பாரு, ஓம் ராம் குலோப் ஜாமுன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு உடலை விட்டுருக்காரு, ரொம்ப நல்ல பையன், நல்ல சாதுவா இருந்திருக்காரு, எல்லாருக்கும் மரியாதை கொடுத்திருக்காரு, ரொம்ப நல்லவனா வாழ்ந்திருக்காரு, 4 பேருக்கு உதவி பண்ணிருக்காரு, சரி பரவாயில்ல மனித உடல் கொடுத்துருவோம். ஓம் ராம் போய் குலோப் ஜாமுன் இஸ்கான் போய் குலோப் ஜாமுன் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு மனித பிரிவு கொடுத்து. நான் இருக்கேன், நான் ரொம்ப பாவம் செஞ்சேன், ஆனா நான் குலோப் ஜாமுன் சாப்பிட ஆசைப்பட்டேன், உடலை விட்டேன். யமராஜ் என்ன பண்ணுவாரு? இந்த ஜெகதானந்தர் ரொம்ப பாவம் செஞ்சிருக்காரு, ஆனா குலோப் ஜாமுன் சாப்பிட ஆசை, அவருக்கு மனித உடல் கொடுக்க கூடாது, ஒரு எறும்போட உடல் கொடுத்துருவாரு. இந்த எறும்பு என்ன பண்ணும்? குலோப் ஜாமுன் பாகுல போய் அப்படியே ஸ்விம் பண்ணி அதெல்லாம் சாப்பிட்டு அங்கேயே செத்து போயிடும். அப்ப குலோப் ஜாமுன் சாப்பிடுறதுக்கு மனித உடல் எடுத்துக்கணும் இல்ல, என்னுடைய கர்ம வினை தீர்மானிக்குது. நான் எறும்பினோட உடல் எடுத்துக்கொள்ள வேண்டுமா, மனித உடல் எடுத்துக்கொள்ள வேண்டுமா? இந்த ஒட்டுமொத்த நிலப்பகுதி, நம்ம இருக்கிற ஒட்டுமொத்த நிலப்பகுதிக்கும் பாரத வருஷம் பேர். அது இன்னைக்கு இந்தியா மட்டும் பாரதம் சொல்றேன், அது இப்ப இந்தியா ஆகி போச்சு. ஆக்சுவலி இந்த என்டையர் எர்த் பிளானட்டுக்கும் பாரத வருஷம் பேர். ஏன்னா பரதன் ஒரு மன்னர் ஆண்டார். பிரபுபாதர் வந்து இந்த ஸ்லோகத்துடைய பொருளுரையில பரத மகாராஜா பத்தி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். பரதன் ஒரு மன்னர். இந்த கதை கேட்டீங்களா? பரத சரித்திரம் எவ்வளவு பேர் கேட்டிருக்கீங்க? பரத சரித்திரம் 1 2 3. இந்த பிரபஞ்சத்தையே ஆண்டதுனால, இந்த பூகோளத்தையே ஆண்டதுனால, அந்த மன்னனுடைய பேராலேயே இந்த பூமிக்கு பாரத வருஷம் பேர். அதுக்கு முன்னாடி வந்து இலாபரத வருஷம் பேர். நாட் ஒன்லி இந்தியா, இந்தியா மட்டும் இல்ல, என்டையர் எர்த் பிளானட்டுக்கும், இந்த பூகோளம் முழுவதுக்கும் ஒரே சக்கரவர்த்தி. இந்த பூகோளம் முழுவதுக்கும் ஒரே சக்கரவர்த்தி பரதன்.
இந்த பரதன் வந்து பெரிய ராஜ ரிஷி. அவங்க அப்பா வந்து கிருஷ்ணருடைய அவதாரம், பகவானுடைய சத்தியாவேஷ அவதாரம் ரிஷபதேவர். அந்த ரிஷபதேவருக்கு வந்து 100 பசங்க. ரிஷபதேவருக்கு 100 பசங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃபேமிலியில ஒரு குழந்தை இருந்தா பெரிய விஷயம் இருக்கு. இந்தியாவில் வந்தீங்கன்னா முதல்ல ஒரு ஃபேமிலியில 7, 8, 10 குழந்தை இருக்கும். அதுக்கப்புறம் நாம் 20 நமக்கு 3, நாம் 20 நமக்கு 20, நாம் 20 நமக்கு எதுக்கு ஒருவர் அப்படிங்க. இப்படியே ரிடியூஸ் ஆகிட்டே வருது. பரத மகாராஜோட அப்பா ரிஷபதேவருக்கு 100 குழந்தைகள் இருந்தது. அந்த 100 குழந்தைகள்ல வந்து 9 பேர் வந்து ஆக சிறந்த தன்னை உணர்ந்த பிராமணர்கள். அவங்க வந்து மகாஜனங்கள், மகாபாகவதர்கள். 9 பேர். ரிஷபதேவருடைய 100 குழந்தைகள்ல 9 பேர் மகாபாகவதர்கள். நவயோகேந்திரன் பேர் அவங்களுக்கு. எவ்வளவு பேர் வீட்டுல பாகவதம் செட்டு புக் இருக்கு? பாகவதம் இருக்கு. பாகவதம் செட் உங்க வீட்டு இருக்கா? பாகவதம் இருக்கா? குட். சரி ஐயா, உங்க பேரு? கோடீஸ்வரம். கோடீஸ்வரம் ராவ். கோடீஸ்வரம் பேர்லயே கோடீஸ்வரர். கோடீஸ்வரம் வந்து உண்மையாலுமே கோடீஸ்வரர் இருக்கணும். ராதாகாந்த் பிரபு இவருக்கு ஒரு பாகவதம் செட்டு கொடுக்கணும். பாகவதத்துல வந்து 18,000 ஸ்லோகம் இருக்கு. இந்த மாதிரி மொத்தம் 18 புத்தகம், 12 ஸ்கந்தம், எல்லா பகவானுடைய லீலைகள், பகவான் கிருஷ்ணருடைய தெய்வீகமான லீலைகள் முழுது பாகவதத்தில். அதுல வந்து ரிஷபதேவருடைய சரித்திரம் வரும். ரிஷபதேவ் வந்து பகவானுடைய சத்தியாவேஷ அவதாரம். பகவானால சத்தியளிக்கப்பட்ட ஒரு அவதாரம். அவருக்கு 100 பசங்கள்ல 9 பேர் மகாபாகவதர்கள், நவயோகேந்திரா. அப்புறம் 10 பேர் பரதனுடைய தலைமையில ஆக சிறந்த ராஜ ரிஷிகள், இந்த உலகத்தை ஆண்டவங்க. ராஜ ரிஷிகள் 10 பேர். மீது 81 பேர் பெரும் பிராமணர்கள், பண்டிதர்கள், வேதம் சாஸ்திரம் அறிஞ்சவங்க. ஒரே அப்பாவுக்கு பிறந்த குழந்தைங்க, ஒரே தந்தைக்கு பிறந்த குழந்தையில 9 பேர் பெரிய பாகவதர்கள், 10 பேர் பெரிய சத்திரியர்கள், 89 பேர் பிராமணர்கள். இது எப்படி நடந்தது? அப்போ பிறப்பால் கிடையாது. பிராமணன், சத்திரியன், சூத்திரன் பிறப்பால் இல்லை. அந்த குணம், தொழில். ரிஷபதேவர் அந்த குழந்தைகளுக்கு அப்படி பயிற்சி கொடுத்தாரு. இந்த 100 குழந்தைகளையும் சொன்னாரு, நீங்க எல்லாம் பரதனை ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு 100 குழந்தைகளும் பரதன் தான் ரொம்ப சிறந்தவன், உங்க 100 பேர்ல அவனை ஃபாலோ பண்ணுங்க. அப்பேற்பட்ட புண்ணிய ஆத்மா பரதன். அந்த பரதனுடைய ஆட்சி காலம் பொற்காலம். அதனால இந்த பூமிக்கே பாரத வருஷம் பேர் வந்து, இந்த என்டையர் எர்த் பிளானட்டுக்கும் பாரத வருஷம். அது அந்த பரதன் வேற. 3 பரதன் இருக்காங்க புராணங்கள்ல. ஒரு பரதன் ராமனுடைய தம்பி பரதன், இன்னொரு பரதன் துஷ்யந்த பரதன், மகாபாரதத்துல வருவார். இந்த இப்ப சொன்ன பரதன் வந்து பாகவதத்துல வர பரதன், ரிஷபதேவருடைய பையன். 3 பரதன் இருக்காங்க. பரதன் இந்த பூமி ஆண்டார். அதனாலேயே இந்த பூகோளத்துக்கு அவர் பேர் இருந்தது. அப்புறம் காலப்போக்கில் சுருங்கி கலியுகத்துல இப்ப இந்தியா மட்டும் பாரதம் சொல்றோம். அப்ப என்னாச்சு, ஒரு நாள் பரதன் வந்து அவங்க அப்பா, பரதனுடைய அப்பா வந்து அவருக்கு என்ன பயிற்சி கொடுத்தாரு, நீ வந்து பகவான் கிருஷ்ணரை வழிபடணும், பகவானுடைய பக்தனா இருக்கணும், நீ பக்தி செய்யணும், உன்னை பார்த்து ஜனங்கள்லாம் பக்தி பண்ணணும். ஏன்னா யதா ராஜா ததா பிரஜா, மன்னன் எவ்வழியோ மக்களும் அவ்வழி. பரதன் பக்தனா இருந்ததுனால எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்க. பரதன் ரொம்ப நாளா ஆட்சி பண்ண. ஆனா அவருக்கு என்னமோ அவர் வந்து இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருக்காரு. அவருக்கு இந்த உலகத்து மேல பற்றுதலே இல்லை. இந்த உலகத்தையே ஆளணும், இந்த அரண்மனை வாழ்க்கையை அனுபவிக்கணும், மனைவிகள், குடும்பம், குழந்தை, பதவி, பெயர், புகழ், இது எதுவுமே அவருக்கு கவரல. இது எதுவுமே அவருக்கு பற்றுதல் வரல. ஏன் பரதனுக்கு இந்த பூமி மேல பற்றுதல், இந்த ராஜ்யத்து மேல பற்றுதல் இல்ல, செல்வத்து மேல பற்றுதல் இல்ல, பதவி மேல பற்றுதல் இல்ல, புகழ், குடும்பம், சமுதாயம் எது மேலே பற்றுதல் இல்ல.
ஏன்னா அவருக்கு கிருஷ்ணர் மேல பற்றுதல் அதிகமா இருந்துச்சு. ஏன்னா கிருஷ்ணர் மேல பற்றுதல் அதிகமா இருந்துச்சு. அதனால அவருக்கு இந்த உலகத்தை ஆளணும்னு விருப்பம் இல்லை. ஒரு கடமைக்காக பண்ணிட்டு இருந்தார். உங்க அப்பா சொன்னாருன்னு கடமைக்காக இந்த உலகத்தை ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். கவர்மெண்ட் ஜாப் வந்து ஒரு கிளர்க் ஜாப் இல்ல ஒரு கவுன்சிலரா கிடைச்சிட்டா கூட இன்னைக்கு மக்கள் வந்து அதை விட மாட்டாங்க. ஒரு கவர்மெண்ட் ஜாப் எப்படி விட்டுருவாங்க? நிறைய கை நிறைய காசு, ஒரு சின்ன ஒரு வீடு, 2 BH, 2 ஹால், ஒரு ஹால் 2 பெட்ரூம், ஒரு ஹால் 2 பெட்ரூம், சோப்பு டப்பா மாதிரி வீடு, சொம்பு மாதிரி ஒரு கார், அதை கூட நம்ம விட மாட்டோம். யாராவது கொடுத்துருமா? நீங்க பைக் வச்சிருக்கீங்க, யாரை கேட்ட கொடுத்துருவோமா? கார் கேட்ட கொடுத்துருவோமா? இல்ல வீடு தான் எடுத்துட்டு போக சொல்லுவோம். பரதன் வந்து தன் ராஜ்யம், சொத்து, குடும்பம், வீடு, அரண்மனை எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டு, நான் வந்து இந்த பிறவியில இனி மாதிரி பிறவி எடுக்க கூடாது, இந்த பிறவியில கடவுள்கிட்ட போயிடணும், நான் வந்து இந்த பிறவிலேயே கடவுள்கிட்ட போயிடணும், இந்த மாதிரி பிறவி எடுக்க கூடாது. எவ்வளவு பேரு திரும்பி மலேசியாலே பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எவ்வளவு பேர் அதே குடும்பத்துல பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எவ்வளவு பேருக்கு அதே கணவர் வரணும், அதே மனைவி வரணும், அதே அப்பா அம்மா, அதே நண்பன், அதே சகோதரன்? ஜெய ஜெகநாத் சுவாமிக்கு, ஸ்ரீ கௌரணிதாய்க்கு யாருமே விரும்ப மாட்டேன். போதும், இந்த ஒரு வாழ்க்கை போதும், இனி வேண்டவே வேண்டாம் இல்லையா? இந்த ஒரு லைஃபே போதும் போதும் ஆயிடுச்சு. அப்போ நமக்கு பாருங்க, சின்ன சின்ன விஷயங்கள்ல பற்றுதல் இருக்கு. பரதன் இந்த உலகத்தையே சக்கரவர்த்தி அவருக்கு பற்றுதல் இல்லை. யாராவது டாய்லெட்டுக்கு போயிட்டு அங்கேயே உட்கார்ந்து இருப்பாங்க ரொம்ப நேரம். டாய்லெட் போனா வேலையை முடிச்சு எப்படா வேலையை முடிச்சு வெளியில வருவோம், அங்க இருக்க விரும்ப மாட்டோம். அந்த மாதிரிதான் இந்த ராஜ்யம் இருக்கு. ஒரு மலம் கழித்தவன் எப்படி அந்த இடத்த விட்டு உடனே விரைந்து போவானோ, அந்த மாதிரி ராஜ்யத்தை தூக்கி போட்டேன். ஆறாலும் மேந்தன், உலகத்துக்கே சக்கரவர்த்தி, ராஜ்யம் வேணான்னு போயிட்டு, எனக்கு கிருஷ்ணர் தான் வேணும், பகவான் தான் வேணும், வேற ஒண்ணும் வேண்டான்னு காட்டுக்கு போய் கண்டகி நதின்னு ஒரு நதி இருக்கு இந்தியாவில், நேபாள் பார்டர்ல, இந்தியா நேபாள் பார்டர்ல கண்டகி ரிவர், ரொம்ப ஆஸ்பீஷியஸ், ரொம்ப மங்களமான ஒரு நதி கண்டகி. அந்த கண்டகி நதிக்கரையில போய் சின்ன குடிசை வச்சுக்கிட்டு அங்க உட்கார்ந்து தவம் பண்றாரு. யாரு? பரத மகாராஜ். பரத மகாராஜா வந்து கண்டகி நதிக்கரையில போய் சின்ன குடிசை வச்சுக்கிட்டு ட்ரெஸ் ஒரே ஒரு உள்ளாடு தான் போட்டிருக்காரு, வேற ஒண்ணும் கிடையாது. பழங்களை சாப்பிடுவாரு, சில பாதும் கிடையாது. அப்புறம் பகவானை பூஜை பண்றாரு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய வேத மந்திரம் சொல்லி பகவானை பிரார்த்தனை பண்ணி அப்படியே அவர் பக்தி செஞ்சு அந்த பரதனுக்கு பகவான் மேல அன்பு அதிகரிச்சு, பக்தி செஞ்சு பரதனுக்கு, பரத மகாராஜாவுக்கு பகவான் மேல அன்பு அதிகமாயிடுச்சு. அவரால் பகவானை மறக்க முடியல. பகவான் நினைக்கும் போது அவர் கண்ணில் கண்ணீர் வருது. பகவானை நினைக்கும் போது அவர் கண்ணில் கண்ணீர் வருது. சில நேரம் அழுவார், சில நேரம் மயங்கி விழுந்துருவார், சில நேரம் சிரிப்பார். அது பக்தியில உயர்ந்த நிலை. பக்தியில உயர்ந்த பாவா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவரால் கிருஷ்ணரை மறக்க முடியாது. கிருஷ்ணரே நினைச்சிட்டு இருக்க அந்த ஸ்டேஜ். இங்க எவ்வளவு பேர் ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்றீங்க? சாண்டிங் பண்றவங்க ரெகுலரா ஹரே கிருஷ்ணா சாண்ட் பண்றோம், ஆல்மோஸ்ட் எல்லாம் பண்றீங்க. நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்மளால எவ்வளவு நேரம் கிருஷ்ணரை நினைக்க முடியுது? ஜெபம் பண்ணும்போது எவ்வளவு நேரம் கிருஷ்ணரை நினைக்க முடியுது? முடியல. 10 மந்திரம் சொல்ல மனசு ஓடிடும். இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கோம், ப்ரோக்ராம் எப்ப முடியும், யார் வீட்டுக்கு வந்திருப்பா, யாரும் போன் பண்ணிருப்பாங்களா, கிளாஸ் டைம்ல போன வேற எடுக்க முடியாது, அவங்க வேற வரேன்னு சொன்னாங்க. சோ மெனி ப்ரோக்ராம்ஸ், எவ்வளவோ ப்ரோக்ராம் வந்துட்டு. அப்ப நம்ம இயல்பான பக்தர்கள் இல்லை. நம்ம இயல்பான பக்தர்கள் இல்லை. நம்ம எல்லாம் பக்தர்களாக பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பரதன் பக்தியில உன்னத நிலை அடைஞ்சிட்டார். அவர் கிருஷ்ணன் நினைச்சு அழுவார், சிரிப்பார், சில நேரம் பகவான் நினைச்சு மயங்கி விழுந்துருவார்.
அந்த மாதிரி ஹையஸ்ட் லெவல்ல இருக்கு, டாப் மோஸ்ட் டிவோட்டி, பக்தியில உன்னத நிலையில் இருக்கார் பரதன். ஒரு நாள் பரதன் என்ன பண்ணாரு, கண்டகி நதியில குளிக்க போனார். கண்டகி நதியில குளிக்க போகும்போது ஒரு சிங்கத்தோட கர்ஜனை கேட்டு, சிங்கம் ஒரு கர்ஜிக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு மான் வந்து அந்த நதியில தண்ணி குடிக்க வந்தது. இதுல தப்பு இருக்கா? பரதன் கண்டகில குளிக்க போன தப்பு இருக்கா? அந்த நேரத்தில் சிங்கம் கர்ஜித்தல தப்பு இருக்கா? காடுனா சிங்கம் கர்ஜிக்கதான் செய்யும். அப்ப அங்க ஒரு மான் வந்தது, அதுலதான் தப்பு இருக்கா? அந்த மான் ஒரு கர்ப்பவதியா இருந்தது, பிரெக்னெண்டா இருந்தது. அந்த மானுக்கு தண்ணி தாகும். அது அந்த நதியில தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போது சிங்கத்தோட கர்ஜனை கேட்டு, பொதுவாகவே மானுக்கு பயம் அதிகமா, ஏதாவது மிருகம் வந்து என்ன அடிச்சிருமோ, சிறுத்தை, புலி, சிங்கம், அது ஒரு பயந்து. இந்த சிங்கத்தோட கர்ஜனை கேட்ட உடனே இந்த மான் பயத்துல அந்த கண்டையை கிராஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணு. இந்த கர்ப்பவதியா இருக்கிற அம்மா மான் வந்து, கர்ப்பவதியா இருக்கிற மான் வந்து அந்த நதியை கடக்கிறதுக்கு ஜம்ப் பண்ணு பயத்துல, எங்க சிங்கம் வந்து என்ன அடிச்சிருமோ. அப்படி பயத்துல வந்து அந்த அம்மா மானு கர்ப்பவதியா இருக்கிறவோ அப்படி அந்த கண்டையை கிராஸ் பண்ணும்போது அப்பயும் ஆன் தி ஸ்பாட் டெலிவரி ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு, குட்டி மானு. அந்த குட்டி மான் தண்ணியில விழுந்துருச்சு. இந்த அம்மா மானு கிராஸ் பண்ணி அந்த பக்கம் விழுந்து பயத்துல இறந்து போச்சு. அம்மா மான் வந்து இறந்து போச்சு, குட்டி மானு தண்ணியில விழுந்துருச்சு. இப்போ அங்க பரத மகராஜ் இருக்க என்ன பண்ணணும்? என்ன பண்ணுவாங்க? நம்ம அந்த இடத்துல நம்ம இருந்தா என்ன பண்ணுவோம்? எப்படியாவது குட்டியை காப்பாற்றணும். பாவம், அந்த ஜீவன் வந்து தண்ணியில விழுந்துருச்சு, அந்த குட்டியை காப்பாற்றணும். உடனே இதெல்லாம் தப்பு இருக்கா? தண்ணியில விழுந்த ஒரு உயிரினத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிற தப்பா? காப்பாத்தினது தப்பா? இது வரைக்கும் ஒரு தப்பு. பரத மகாராஜ் என்ன பண்ணாரு, உடனே அந்த குட்டியை தண்ணியிலிருந்து எடுத்துக்கிட்டார். தண்ணியிலிருந்து எடுத்துட்டு அவர் அடுத்து என்ன நினைக்கிறாரு, இது எப்படி நான் குட்டியை இங்க விட்டுட்டு போவேன்? இந்த குட்டியை இங்க விட்டுட்டு போனா ஏதாவது சிங்கம், சிறுத்தை, புலி ஏதாவது வந்து இந்த குட்டியை அடிச்சிடும், சாப்பிட்டுடும். இந்த குட்டிக்கு அம்மாவும் இல்லை, ஆதரவே இல்லை, ஒரு ஆதரவற்ற நிலையில அனாதையா அந்த குட்டி இருக்கு. நான் தான் அதுக்கு 1/2 கிலோ கொடுக்கணும் அப்படின்னு பரத மகாராஜா அந்த மான் குட்டியை தனது ஆசிரமத்துக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். இது சரியா தப்பா? நம்ம அங்க இருந்து என்ன பண்ணுவோம்? சரியா தப்பா? அந்த குட்டியை அங்கேயே விட்டுட்டு போயிடலாமா, இல்ல தூக்கிட்டு வந்து நம்ம கூட ஆசிரமத்துல வச்சுக்கலாமா? என்ன பண்ணலாம்? பரத மகாராஜா இந்த குட்டியை ஆசிரமத்துக்கு எடுத்துன்னு போயிட்டு சரியா தப்பா? சரி. எவ்வளவு பேர் சரின்னு சொல்லி கை தூக்குங்க. சரின்னு சொல்றவங்களா? ஒரு குட்டி அது இப்பதான் பூமியில பிறந்திருக்கு, அம்மாவும் செத்து போச்சு, யாருமே இல்ல, ஆதரவற்ற நிலையில இருக்கு. பரதர் அந்த குட்டியை எடுத்துட்டு தன்னுடைய ஆசிரமத்துக்கு எடுத்துட்டு வந்து சரின்னு சொல்றவங்க கை தூக்கு. நல்ல கை தூக்கு, பாதியில இருந்து கூடாது, நல்லா தூக்கு. பிரசாத் எல்லாம் இருக்குல்ல, ராதகந்தா, ராதகந்த் பிரபு, ஓகே, பிரசாத் எல்லாம் இருக்குல்ல. தப்புன்னு சொல்றவங்க கை தூக்கு. தப்பு, அவர் ஆசிரமத்தை எடுத்துன்னு போயிருக்க கூடாது. ஒரே ஒரு ஆள் தான் கை தூக்கிருக்காங்க, அவங்க இறக்கமே இல்லாதவங்க போல. உங்களுக்கு இறக்கமே இல்லை. ஒரு குட்டி போய் தண்ணியில விழுந்திருக்கு, உயிருக்காக போராடிட்டு இருக்கு, பரத மகாராஜ் காப்பாத்திருக்காரு, ஆசிரமத்துக்கு தூக்கின்னு போய் அந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்காரு. இதை போய் தப்புன்னு சொல்ற இறக்கமே இல்லையா உங்களுக்கு? எவ்வளவு பேர் இறக்க உள்ள இருக்காங்க? இங்கதான் பரத மகாராஜ் தவறு செஞ்சார். பரத மகாராஜ் என்ன நினைச்சிருக்கணும், எல்லா ஜீவன்களையும் இறைவன் பராமரிக்கிறார், எல்லா ஜீவன்களையும் இறைவன் பாதுகாக்கிறார், எல்லா ஜீவன்களையும் இறைவனே அடைக்கலம் கொடுக்கிறார். அது சின்ன குட்டி மானா இருந்தாலும் சரி, அது பிரம்மாவா இருந்தாலும் சரி, சாதாரண எறும்பா இருந்தாலும் சரி, இந்திரலோகத்தை தேவேந்திரனா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன மனிதனா இருந்தாலும் சரி, பிரபஞ்சத்தை படைக்கும் பிரம்மனா இருந்தாலும் சரி, எல்லா ஜீவன்களையும் பராமரிப்பவர், பாதுகாப்பவர் பகவான் கிருஷ்ணர். இது சரியா தப்பா? எல்லா ஜீவன்களையும் கடவுள் தான் பராமரிக்கிறார், எல்லா ஜீவன்களையும் கடவுள் தான் பாதுகாக்கிறார். எல்லோருக்கும் தந்தை அவர் தான். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். கரெக்டா இல்லையா?
அப்படி பார்க்கும்போது அந்த மான்குட்டி யார் காப்பாத்துவா? கிருஷ்ணதகம். நான் தான் காப்பாத்துவேன் நினைச்சேன். நான் இல்லைன்னு அந்த மான்குட்டி இறந்து போயிடும். நான் தான் காப்பாத்துவேன் அப்படின்னா அதுக்கு பேர் பொய்யாங்க. சரி, ஓகே, சரி, இப்படி கூட வச்சுக்கோங்க. சரி, பரவாயில்ல, நானே காப்பாத்ததை கொண்டு வந்துட்டேன், ஆசிரமத்துக்கு கொண்டு வந்தேன். அப்புறம் என்ன பண்ணாரு? இந்த குட்டி எல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். மான் குட்டி, இவன் கழுத குட்டி கூட சின்னதுல அழகா இருக்கும். நான் கூட குழந்தையில அழகா இருந்தேன். மான் குட்டி, கழுத குட்டி, பன்னி குட்டி எல்லாமே குட்டியில அழகா இருக்கும். நான் கூட குட்டியில அழகா இருந்தே போவது ரொம்ப அசிங்கமாயிடும் இல்லையா? இந்த மாதிரி வளர வளர நம்ம ரொம்ப இதாயிடும். ஏன் வந்து இந்த குழந்தை இருக்கு இல்லையா, குழந்தை வந்து ஒருத்தர் பார்த்து அட்ராக்ட் பண்ணும். ஏன் குழந்தை ஒருத்தர் பார்த்து அட்ராக்ட் பண்ணு? ஒரு சின்ன குழந்தை, கை குழந்தை, இந்த குழந்தை பார்த்த உடனே எடுத்து மடியில வச்சுக்கணும், அதை கண்ணத்தை பிடிச்சு கிள்ளணும், புத்தம் கொடுக்கணும். ஏன் தோணுது? ஏன்? அந்த குழந்தையோட இதயத்துல காமம் கிடையாது. அந்த குழந்தையோட இதயத்துல காமம் கிடையாது, பொறாமை கிடையாது, பேராசை கிடையாது, அகங்காரம் கிடையாது. மொத்தத்தில் அது கள்ளம் கவரப்பட்டு அதனால கவரும். இதே குழந்தை விளையாடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் போனை வச்சு இப்படி இருப்பான். அவங்க கூட யாரும் உட்காருன்னு தோணுமா? யாருமே கிட்டே போக மாட்டான், யாருக்கிட்ட போக மாட்டான். இன்னைக்கு அப்படிதான். நம்ம எல்லாரும் குழந்தையில அழகா இருந்தோம். இன்னைக்கு போனை தேய்ச்சி தேய்ச்சி விரல் தேய்ச்சி போனதான் மிச்சம், இல்லை டச் ஸ்கிரீன் தேய்ச்சி போனதான் மிச்சம். உறவே கிடையாது. தனிமையில வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாருமே தனிமையில இருக்கு. போனு நானு, எனக்கு குறுக்க யாரும் வரக்கூடாது. யார பத்தியும் கவலை இல்லை. இன்னைக்கு கீழே விழுந்தா கூட முதல்ல போட்டோ எடுக்கிறான் போன்ல, காப்பாத்துன்னு நினைக்க மாட்டேங்கிறான். செல்வி அதுல இவன் கீழே விழுந்து போட்டோ பிடிச்சு போற, பாரு நான் கீழே விழுந்துட்டேன். இதுல இன்னொரு துர்பாக்கியம் என்னன்னா, முன்னெல்லாம் கீழே விழுந்தோன்னா எங்காவது கை கால் அடிபட்டிருக்கான்னு பார்ப்போம். முதல்ல டச் ஸ்கிரீன் போச்சு பார்ப்போம், போனுக்கு எதாச்சு. என்ன 15, 20, 40 வெள்ளி, 50 வெள்ளி, 100 வெள்ளி போட்டு வாங்கியிருப்பான். இங்க 100 வெள்ளிக்கு போன் கிடைக்குதா? இங்க எவ்வளவு வெள்ளி போன்? இங்க எவ்வளவு போன்? ஒரு போன், டச் போன் மினிமம் வந்து 400, 500 வெள்ளி இருக்கு. அதனால கீழே விழுந்தோடனே போனுக்கு அடிபட்டிருக்கான்னு பாக்குறான். இவனுக்கு அடிபட்டு மாட்ட உடைச்சாலும் கவலை இல்லை. போன் ஏதாயிடுச்சா, டச் ஸ்கிரீன் போச்சு, ஐயோ டச் ஸ்கிரீன் போச்சு. இதுதான் நிலைமை இன்னைக்கு. டூ மச் அட்டாச்மெண்ட். கார்ல போயிட்டு இருக்கோம், புது காரு இடிச்சுனா என்ன பண்ணுவான்? உனக்கு இவன் காரை தொடச்சு வச்சுட்டு இருப்பான். எங்கேயாவது சின்ன ஸ்கிராச் ஆச்சுன்னா தாங்கவே முடியாது. ஐயோ என் காருக்கு இப்படி ஆயிடுச்சு இல்லையா? பற்றுதல். பரதருக்கு என்னாச்சு? அந்த மான் குட்டி மேல பற்றுதல் வந்துருச்சு. அந்த மான் குட்டி ரொம்ப அழகா இருந்தது, புள்ளி புள்ளியா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அதை மடியில வச்சுக்குவாரு. அவர் பூஜை பண்ணும்போது மடியில வச்சுட்டு இருப்பாரு, தூங்கும் போது தோல்ல போட்டுக்குவாரு, நடக்கும் போது கழுத்து மேல போட்டுக்குவாரு. இப்படி மானோடையே வாழ்ந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா அவர் காட்டுக்கு எதுக்கு போனாரு? பரதமர ஃபாரஸ்ட் எதுக்கு போனாரு? கிருஷ்ணரை அடையணும், கடவுள்கிட்ட போகணும். பகவத்கீதையில ப்ராப்பர் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு. இந்த கம்பளி பூச்சி இருக்கு இல்லையா, கம்பளி பூச்சி வந்து பட்டு பூச்சி ஆகணும்னு மெடிடேட் பண்ணிட்டே இருந்து அந்த லைஃப்லயே பட்டு பூச்சி ஆகணும். கம்பளி பூச்சி நான் பட்டு பூச்சி ஆகணும், நான் பட்டு பூச்சி ஆகணும் அப்படி மெடிடேட் பண்ணி 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 அந்த லைஃப்லயே கம்பளி பூச்சி பட்டு பூச்சி ஆயிடும். அந்த மாதிரி ஒரு கிருஷ்ண பக்தர் இந்த பிறவிலேயே நான் பகவான்கிட்ட போகணும், நான் பகவான்கிட்ட போகணும், நான் பகவான்கிட்ட போகணும்னு நினைச்சுட்டு இருக்கேன். இந்த மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் கிருஷ்ணர் அடையதான். மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள், மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் கேட்கல. மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் கேட்கல. மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள். தூக்கத்தில் கேட்டாலும் சொல்லு, தூக்கிட்டு எழுந்துச்சு உன்னோட லட்சியம் என்ன, கிருஷ்ண போகணும். இதை விட்டுட்டோம்னு சொன்னா அவ்வளவுதான், முடிச்சது. இந்த ஒரு லட்சியத்தை விட்டுட்டோம். ஓரொரு ஆன்மீகவாதிக்கும், ஓரொரு யோகிக்கும், ஓரொரு பக்தருக்கும் அல்டிமேட் கோல் வந்து கிருஷ்ணாட்ட போகணும். கிருஷ்ணாட்ட போவதா இந்த மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள். வேற எங்கேயாவது இந்த பக்கம் அந்த பக்கம் திருமணம் பினிஷ், முடிச்சு. இந்த பரதன் வந்து சொந்த பிள்ளை வேண்டாம், மனைவி வேண்டாம், அரண்மனை வாழ்க்கை வேண்டாம்,
பதவி வேண்டாம், சொத்து வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு வந்தாரு. ஒரு சின்ன மான் மேல அட்டாச், சின்ன மான். கொஞ்சம் கொஞ்சமா பக்தியிலிருந்து விலகிட்டார். அவர் வந்து கிருஷ்ணரை நினைக்கும் போது என்ன நடக்கும் சொன்னேன். பரதர் கிருஷ்ணன் நினைக்கும் போது, பரதன் கிருஷ்ணரை நினைக்கும் போது அவர் கண்ணில் தண்ணீர் வரும். சில நேரம் சிரிப்பாரு, அழுவாரு, மயக்க விழுந்துருவாரு. அந்த மாதிரி பக்தியில உயர்ந்த நிலையில் இருந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பக்தியை விட்டு 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 அது உறுதிப்படுத்துது. ஓகே, இந்த மாதிரி அந்த பக்தியில உன்னத நிலையில் இருந்தவரு எடுத்துருங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. ஓகே, பக்தியில அந்த லெவல்ல இருந்தவர். அவரால் கிருஷ்ணரை மறக்க முடியாது. கிருஷ்ணரை நினைச்சா அவர் கண்ணில் கண்ணீர் வரும். 24 மணி நேரம் பகவான் நினைச்சிட்டு இருந்தவர் ஒரு ஆசிரமத்துல ஒரு மானை கூட்டிட்டு வந்து மான் கூட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பக்தியை விட்டுட்டார். பூஜை பண்றது எல்லாம் விட்டாச்சு. யாகம் பண்ணிட்டு இருப்பார். யாகம் பண்ணும்போது இந்த மான் குட்டி இப்படி ஓடும் இங்கேயும். இப்ப பாருங்க, இந்த குழந்தை ஓடுமா எல்லா அந்த குழந்தைய பார்த்துட்டு இருப்பாங்க. கவனம் கதையில் இல்லை. ஏன்னா மைண்டு போகுது, ஏன்னா அட்டாச்மெண்ட் அங்க போகுது. அப்போ பரத மகாராஜ் யாகம் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த மான் குட்டி இங்க அங்கேயும் ஓடும். பரத மகாராஜ் அதையே பார்த்துட்டு இருப்பாரு. எங்க ஓடுது, என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு இருப்பாரு. எங்கேயாவது வெளியில ஓடிடுமோ, ஆசிரமத்துக்கு வெளியில ஓடிடுமோ, ஏதாவது சிங்கம் அதை பிடிச்சிட்டு போயிடுமோ. இப்படியே வந்து கிருஷ்ணா கான்சியஸ்ல இருந்து டியர் கான்சியஸ் மாறிடுச்சு. கிருஷ்ணரோட நினைவுல இருந்து மானினுடைய நினைவுக்கு மாறிடுச்சு. யாருக்கு? ஒரு நாள் என்னாச்சு, ஒரு யாகம் பண்ணிட்டு இருக்கும் போது மான் கிட்ட வந்து அந்த பொருள் எல்லாம் வாய் வச்சது, அந்த லட்டு டிஸ்டர்ப் பண்ணிச்சு. விரட்டி விட்டார், தள்ளி விட்டார் அந்த பக்கம் போகணும். அப்புறம் பார்த்து அந்த மானை காணோம். இவர் யாகம் பண்ணிட்டு இருந்தவர் யாகம் பண்ணிட்டு இருக்கிறவர் பார்க்கிறார், மானை காணோம். அப்படியே விட்டுட்டு மானை தேட போயிட்டாரு. அப்படியே விட்டுட்டு மானை போய் தேடுறாரு. காடு பூரா தேடுறாரு, அந்த மான் கிடைக்கல. இது அந்த மானுக்கு என்னாச்சோ தெரியலையே, ஏதாவது சிங்கம் பிடிச்சி போயிட்டா, இல்ல புலி ஏதாவது அடிச்சுட்டா, இல்ல சிறுத்தை பிடிச்சி போயிட்டா, நான் தான் காரணம், அந்த மான் என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு ஆசிரமத்துக்கு திரும்ப வந்து அழுகிறேன். அப்படியே உட்கார்ந்து இருக்காரு, அந்த மானையே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த மான் எவ்வளவு அழகா இருந்தது. இந்த ஆசிரமத்துல எங்கெல்லாம் துள்ளி துள்ளி குதிச்சு விளையாடிச்சு. அது என் வீட்டை அன்பா வந்து மடியில படுத்துக்கும், என் தோல் மேல சாச்சுக்கும், நான் கழுத்து மேல போட்டுக்குவேன். அப்படியே மானை நினைச்சிட்டு இருந்தாரு. மரணம் யாருக்காவும் காத்திருக்கல. பரதருக்கு ஒரு நாள் மரணம் வந்துச்சு. மரணம் வரும்போது பரதர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? இப்ப என்ன படிச்சோம்? எம் எம் பாபி ஸ்மரன் பாவோ ஜெஜத்யந்தே கலேவரம் தம் தம் ஏ வைதிகவும் தேயா சதாத்தம் பாபா பாவிதான். பரதன் வந்து மானியே நினைச்சு உடலை விட்டாரு. அவர் கிருஷ்ணாட்ட போக வேண்டியவர் ஒரு மானினோட உடலுக்கு போயிட்டார். அவர் இந்த உடலை விட்டு கிருஷ்ணாட்ட போக வேண்டியவர் ஒரு மானினுடைய குடும்பத்துல பெருவிட்டார். மானினுடைய உடலுக்கு போயிட்டார். போச்சா? மான் கிட்ட போய் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா சொல்லுமா? இப்போ ஓம் ராம் சொல்லுவார், ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க சத்தமா. ஹரே ராம் ஹரே ராம் ராம். மானுக்கு தெரியுமா ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லணும், பிரசாதம் சாப்பிடணும், பக்தர் சங்கத்துக்கு வரணும், கிருஷ்ணரை நினைக்கணும். போச்சு. மனித உடல்ல இருந்து விலங்கு உடலுக்கு போயிடுச்சு. மனித உடல் இருந்து விலங்கு உடல். இது எவ்வளவு பெரிய வீழ்ச்சி. மனித உடல் கிடைச்சது கிருஷ்ணாவை திரும்ப போறதுக்கு. ஆனா என்ன ஆயிடுச்சு? அவரு விலங்கினோட உடலுக்கு போயிட்டார். ஆனா பகவத்கீதையில பகவான் என்ன சொல்றாரு? எனக்கு யாராவது கொஞ்சமா பக்தி சேவை பண்ணாங்கன்னா அதை நான் மறக்க மாட்டேன், அவங்களை பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்துவேன்னு சொல்றேன். கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? எனக்கு யாராவது கொஞ்சமா பக்தி சேவை பண்ணா அதை நான் மறக்க மாட்டேன், அவங்களை பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்துவேன்னு சொல்றேன். இதை ஒரு வார்த்தையா முடிச்சு. இந்த குழந்தையோட அம்மா யாரு?
இந்த குழந்தையோட அம்மா பிடிச்சி அம்மா அப்புறம் நீங்களும் குழந்தையா இருக்கு அடுத்த பிறகு அம்மாட்ட கொடுத்துரு அம்மாட்ட கொடுத்துரு. ஓகே, கொஞ்ச நேரம் ரொம்ப முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம். அடுத்த பிறகு வேணுமா உங்களுக்கு? மலேசியால பிறக்கணுமா? ஓகே ஓகே, ஜோக்ஸ். ஸோ என்னாச்சு, என்ன பேசிட்டு இருந்தோம்? பகவான் என்ன சொல்றாரு, எனக்கு ஏதாவது சின்னதா உதவி செய்யறாங்க, பக்தியில ஒரு சிறு சேவை பண்ணாங்க, ஒண்ணு வேண்டாம். இன்னைக்கு வந்து ராதாகாந்த பிரபு வீட்டுல தாமோதர் ப்ரோக்ராம். இந்த தமனுக்குள்ள வரும்போது அவங்க வீடு தெரியல. அங்க செக்யூரிட்டி கேட்டாங்க, இந்த ராதாகாந்த பிரபுங்கிற ஒரு வீடு எங்க இருக்கு? அவர் இந்த வீட்டு நம்பர் சொன்னேன், இந்த வீட்டுல போங்க, அந்த பக்தர் இருக்காரு, அங்க பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. இது வந்து பகவான் ஒரு சேவையா எடுத்துக்குவார். ஏன்னா ஒரு பக்தர் வீட்டுக்கு எப்படி போகணும்னு வழி காமிச்சிருக்கு. நமக்கு அது சின்ன விஷயமா இருக்கும். அவர் செக்யூரிட்டி வேலை சொன்னாரு, செக்யூரிட்டி அங்க வேலை செய்யறாரு, அவர் சொன்னாரு ராதாகாந்த வீட்டுக்கு எப்படி போகணும்னு. ஆனா எதுக்காக சொன்னாரு? இந்த பக்தர் அங்க ப்ரோக்ராமுக்கு போறாரு, அங்க ப்ரோக்ராம் நடக்குது, அங்க பக்தி பண்றாங்க, அந்த பக்தர் அந்த வீட்டுல இருக்காரு, அங்க போங்க அப்படின்னு ஒரு சிறு சேவை அந்த செக்யூரிட்டி பண்ணத பகவான் பெருசா எடுத்துக்கிறாரு. ஓ பாத்தீங்களா, அன்னைக்கு அந்த செக்யூரிட்டி வந்து என்னுடைய ப்ரோக்ராம் தாமோதர ப்ரோக்ராமுக்கு எப்படி வழி போறதுன்னு வழி சொல்லி கொடுத்திருக்காரு, அந்த சேவை எடுத்துக்குவார். அந்த சேவையோட பலன் அந்த செக்யூரிட்டி கிடைக்கும். அது கிருஷ்ணாவுடைய கருணை. இங்க இருந்து எல்லாரும் இந்த சத்சங்கத்துக்கு வந்தாங்க. அப்புறம் ராதாகாந்த பிரபு கூப்பிடுறாரு, நீங்க டெப்ரோ இல்ல ஸ்குதாய் கோயிலுக்கு வாங்கன்னு சொன்னாரு. அப்ப நீங்க கார் எடுத்துட்டு போறீங்க, ஆனா வழி தெரியல. அப்போ ஒருத்தர் கேக்குறீங்க, இந்த மாதிரி இங்க ஸ்குதாயில ஒரு இஸ்கான் கோயில் இருக்கு, எங்க இருக்கு? அப்போ ஒருத்தர் வழி சொல்றாரு, இங்க போய் ரைட்ல போய் அந்த பக்கம் போனீங்க, ரோடு கிராஸ் பண்ணா அந்த இடத்துல இருக்குன்னு சொல்றாரு. அப்ப அது ஒரு சேவையா பகவான் எடுத்துக்கிறார். ரைட். சோ இப்படி ஒரு சிறு சேவை பண்ணதே நம்ம கிருஷ்ணருக்கு சிறு சேவை பண்ண அது பெருசா எடுத்துக்கிறார். ஸ்வல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய திராயதே மகதோபயா. ஸ்வல்பம் அப்படின்னா கொஞ்சம் சின்னதா ஒரு சேவை. அது ஒரு சிறு சேவை செய்தாலும் பகவான் இந்த பெரிய சேவை எடுத்துக்கிறார். பரத மகாராஜ் எவ்வளவு பெரிய சேவை பண்ணியிருந்தாரு. பரத மகாராஜ் பண்ணது சிறிய தியாகமா? பரதன் பண்ணது சிறிய தியாகம் இல்ல. தன் ராஜ்யம், சொத்து, அரண்மனை, பதவி எல்லாத்தையும் விட்டு எனக்கு கிருஷ்ணர் தான் வேணும்னு வந்திருக்காரு. அப்ப எப்படி பகவான் அவர் விட்டுருவார்? ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டு அவர் மான் மேல அட்டாச்மெண்ட் வச்சுட்டார். மானுடைய கான்சியஸ்ல போயிட்டார். அதனால மானுடைய உடல்ல போனார். அவர் மானுடைய உடல்ல போனாலும் பகவான் அவருக்கு ஞாபக சக்தி கொடுக்கிறாரு. போன பிரிவில் ஒரு பரதனா இருந்தாரு, அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு வந்தாரு, பகவான் நினைச்சு தவம் பண்ணாரு, பக்தி பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு மான் மேல பட்டுதல் வச்சதுனால இப்ப நான் ஒரு மானினுடைய உடல்ல இருக்கேங்கிறத அந்த ஞாபக சக்திய பகவான் அந்த மானினுடைய உடல்ல இருக்கிற பரதனுடைய ஆத்மாக்கு கொடுத்தார். இது வந்து ரொம்ப ரேர். கோடியில லட்சத்துல ஒருத்தருக்கு அப்படி நடக்கும். முன் ஜென்மத்தில் நடந்த விஷயங்கள்லாம் போன பிரிவில் நான் என்னவா இருந்தேங்கிறது கோடியில லட்சத்துல ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். ரொம்ப அபூர்வமா நடக்கும். நம்மளை கேளுங்க, நேத்து இந்நேரம் ஓம் ராம் எங்க இருந்தீங்கன்னா யோசிப்பாரு. நான் நேத்துக்குன்னா எங்க ரூம்ல இருந்தேனா, ஹால்ல இருந்தேனா, வெளியில இருந்தேனா? என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்டேன்? நான் தோசை சாப்பிட்டேன், இட்லி சாப்பிட்டேனா? இல்லையா? இவ்வளவுதான் ஞாபக சக்தி. பகவான் தான் ஞாபக சக்தியும் கொடுக்கிறாரு, அவர் தான் ஞாபக மறதியும் கொடுக்கிறாரு. சொல்ற பகவத்கீதையில சர்வச்ச சாகம் கிருதி சன்னி விஷ்டோ மத்த ஸ்மிருதி ஞான பகவனம். ஒரு ஜீவனுக்கு ஞாபக சக்தி நானே கொடுக்கிறேன், ஞாபக மறதி நானே கொடுக்கிறேன். சரி, ஞாபக சக்தி கொடுக்கலாம், நல்ல விஷயம் இல்லையா? கடவுள் வந்து நமக்கு ஞாபக சக்தி கொடுக்கலாம், நல்ல விஷயம். ஏன் மறதி கொடுக்கணும்? ஏன் மறதி கொடுக்கணும்? மறதி கூடாது இல்ல? ஏன் மறதி கொடுக்க? என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் கேள்வி, கடவுள் ஏன் மறதி கொடுத்தாரு? நம்ம எல்லாம் தப்பு பண்ணிருக்கோம், கடவுள் ஞாபக சக்தி கொடுத்திருந்தாருன்னா நம்ம தப்பு செய்ய மாட்டோமே. அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? ஞாபகம் மறதி இல்லைன்னு சொன்னா
நம்ம வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களுக்கு நம்மளால உயிர் வாழவே முடியாது, தற்கொலை பண்ணிக்கலாம்னு தோணும். அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கும். யாரா நம்மளை அவமானப்படுத்தி இருப்பாங்க, சமுதாயத்தில் வச்சு நம்மள ரொம்ப கேவலமா பேசியிருப்பாங்க, வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் கஷ்டங்களை சந்திச்சிருப்போம். இதெல்லாம் உங்களுக்கு மறதி வரலன்னு வச்சுக்கோங்க, நீங்க வாழ்வீங்க, முன்னால வாழ முடியும். ஓம் ராமன் அவன் திட்டேன், அதுக்கு ஒரு ஞாபகம் இருந்துட்டே இருந்தா ஓம் ராம் நிம்மதியா இருக்க முடியுமா? கிருஷ்ணன் முறை மறக்க வச்சிருவேன், அப்பயே மறந்துடுவேன். அப்புறம் என்ன பார்க்கும்போதுதான் ஞாபகம் வரலாம், இவர் தான் எனக்கு எல்லாரும் திட்டினாரு அப்படின்னு, இல்லையா? அப்ப ஞாபகம் மறதினாலதான் இன்னைக்கு நம்மளால நிம்மதியா வாழ முடியுது. ஓரொரு பிறவிலையும், இந்த பிறவி மட்டும் இல்ல, ஓரொரு பிறவிலையும் நமக்கு நடந்த சம்பவங்களை நினைத்து பார்த்தால் நம்ம வாழவே நினைக்க மாட்டோம், உடலை விட்டுலாம் தான் நினைப்போம். அதனால ஞாபகம் மறதி கிருஷ்ணனுடைய கருணை தான். இல்லாட்டி நமக்கு கல்யாணம் ஆன புதுசில் நடந்த அவமானங்கள், கோயிலுக்கு போய் நடந்த அவமானங்கள், ஆபீஸ்ல போய் நடந்த அவமானங்கள், இதெல்லாம் ஞாபகத்தில் இருந்தா எப்படி நம்மளால வாழ முடியும்? அதனால ஞாபகம் மறதியும் பகவானுடைய கருணை, கடவுளுடைய கருணை தான். பரதனுக்கு அவர் மானனுடைய உடல்ல போயிட்டாரு. மானனுடைய உடல்ல போனாலும் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு, நான் முன்ஜென்மத்துல பரத மகாராஜா இருந்தேன், நான் பண்ண தப்பு ஒரு மான் மேல பட்டுதல் வச்சது. இந்த தடவை என்ன பண்ணாரு, பொதுவா மான்கள்லாம் மான்கள் கூட்டத்துக்கு போகும். இந்த மான் என்ன பண்ணிடுது, மான்கள் கூட்டத்துக்கு போகாம அந்த காட்டுல ரிஷிகள் முனிவர்களுக்கு ஆசிரமத்தையே சுத்தி சுத்தி வருது. அவங்க சொல்ற மந்திரங்களை கேட்டுட்டு இருக்கு. அவங்க சாப்பிடுற மீதி உணவு சாப்பிடுது இந்த மான். ஒரு ஸ்பெஷல் மான், ஏன்னா முற்பிரிவுல பரதனா இருந்து. இப்ப மானனுடைய உடல் இருக்கிறதுனால பகவான் அதுக்கு அதோட அந்த பரதன் பண்ண பக்தியினுடைய பலனாக அவர் ஞாபக சக்தி கொடுத்துட்டார். இப்போ முனிவருடைய ஆசிரமத்தையே சுத்தி வந்து அங்கிருந்து பிரசாதம் சாப்பிட்டு அந்த முனிவர்கிட்ட இருந்து கேட்டு அந்த மான் உடலை விட்டு, அதுக்கு ஒரு மரணம் வரும் இல்லையா, மான் ஒரு நாள் இறந்து போகணும். அது இறந்து போகணும்னே மீண்டும் ஒரு மனித குலத்துல பிறகு அந்த ஆன்மா. மீண்டும் அந்த மான் ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்தது, பரதனுடைய ஆன்மா. மீண்டும் பரதன் என்ன பண்ணாரு, ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்தார். பகவத்கீதை 6ஆம் அத்தியாயத்தில் பகவான் சொல்றாரு, சுஷினான் ஸ்மதாங்கேகே யோகா பிரஷ்ட பச்சாயுது. ஒருத்தர் யோகா பண்ணவங்க ஒரு வேலை விலகி போயிட்டாங்கன்னா அவங்க அடுத்த பிறவியில ஒரு செல்வந்தர் குடும்பத்திலயோ இல்ல பிராமண குடும்பத்திலயோ பிறந்து திரும்பி பக்தி தொடருவாங்க, திரும்பி இந்த ஆன்மீகத்தை பயிற்சி பண்ணுவாங்க. என்னைக்குமே அவங்க பண்ண யோக முறை வீணாகாது. அர்ஜுனன் கேள்வி கேட்கிறாரு, கிருஷ்ணா, ஒரு ஆன்மீகவாதி யோக பயிற்சி பண்ற, ஒரு வேலை யோகத்திலிருந்து விலகி போயிட்டாருன்னா அவர் பண்ண யோகம் எல்லாம் சிதறிய மேகம் மாதிரி ஆயிடாது. மழை பெய்யறதுக்கு முன்னாடி மேகம்லாம் அப்படி திரண்டு வரும், மழை பெய்யறதுக்கு முன்னாடி மேகம்லாம் திரண்டு வரும். திடீர்னு மேகம் எல்லாம் சிதைச்சுன்னா மழை பெய்யாது, பிரயோஜனம் போயிடும். அந்த மாதிரி ஒரு ஒரு சாது அல்லது ஒரு யோகி அவர் கொஞ்சம் தவம் பண்ணி பக்தி எல்லாம் பண்ணிருக்க, ஒரு வேலை அதை விட்டு போயிட்டாருன்னா அவர் பண்ணதெல்லாம் வீணா போயிட்டாருங்க. கிருஷ்ணா சொன்னார், ஒருபோதும் வீணா போகாதுங்க. ஓம் ராம் என்ன படிச்சிருக்கீங்க? டிப்ளமோ. நீங்க டிப்ளமோ. இப்போ ஓம் ராமும் நவீனும் டிப்ளமோ படிச்சிருக்காங்க. அடுத்த பிறவியில ஓம் ராமும் அறியும் சொல்ல முடியும், நான் போன பிறவியில டிப்ளமோ முடிச்சிட்டேன்னு சொல்ல முடியும். திரும்பி அவங்க எல்கேஜி யூகேஜி ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 எல்லாம் போகணும். அதுல சொல்லவே முடியாது, இல்ல இல்ல நான் போன பிரிவிலே டிப்ளமோ முடிச்சிட்டேன் அதனால என்னை அதுல இருந்து கண்டினியூ பண்ண முடியாது. திரும்பியும் கையை பிடிச்சி ஏ பி சி இ எல்லாம் போடணும் இல்லையா? அப்போ இந்த பௌதிக விஷயங்கள்ல அது முழுமை அடையலைன்னா திரும்பி ஆரம்பத்திலிருந்தே பண்ணணும். பக்தியை பொறுத்த வரைக்கும் ப்ரோப்பா என்ன சொல்றாரு, இப்போ ஓம் ராம் நவீன் இவங்கெல்லாம் நம்ம எல்லாருக்கும் ஒரு 50% கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணிட்டோம். ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால பக்தியை விட்டு விலகிட்டோம். அது இந்த உலகத்து மேல ஒரு பற்றுதலையோ இல்ல கவனக்குறைவினால இல்ல மாயினுடைய கவர்ச்சி, பெயர் புகழ் பதவி இந்த பௌதிக ஆசை விட்டுட்டோம். அடுத்த பிறவியில 51 இருந்து தொடங்கும். அதுல ஒரு 90% பண்ணி திரும்பி விட்டுட்டோம். அதுக்கு அடுத்த பிறவியில 91 இருந்து தொடங்கும். இப்படி கிருஷ்ணா அந்த பக்தனுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பார். பக்தியில நஷ்டமே ஆகாது, பக்தியில இழப்பே கிடையாது, அது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இந்த மாதிரி 100% நம்ம பக்தி செய்யற வரைக்கும் பகவான் போக முடியாது.
100% பக்தினா என்னன்னா காமம், கோபம், பேராசை, பொறாமை, அகங்காரம் இதெல்லாம் போகணும். கிறிஸ்தர் மட்டும்தான் வேணும், வேற எதுவும் வேண்டாம். எனக்கு கிறிஸ்தர் மட்டும்தான் வேணும், அவருடைய தாமரை பாதம் மட்டும்தான் வேணும், வேற ஒன்னும் வேணாம். அது மேல மட்டும்தான் கவர்ச்சி, அது மேல மட்டும்தான் ஈர்ப்பு, அது மேல மட்டும்தான் பற்றுதல். அப்போ பகவான் பேர். வேற எங்கேயாவது இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பிட்டோம் போச்சு. திரும்பி ஒரு பிறவி எடுக்கணும். அதுல வந்து பர்ஃபெக்ஷன் ஆகிற வரைக்கும், பக்குவம் ஆகிற வரைக்கும் பிறவி எடுத்துட்டே இருக்கு. இப்ப பரதனுக்கு எவ்வளவு பிறவி ஆச்சு? முதல்ல பரத மகாராஜர் வந்தாரு, அதுக்கப்புறம் மானுடைய உடல்ல போனாரு. இப்ப அவர் பிராமண குடும்பத்துல பிறந்திருக்காரு. அவருக்கு வந்து ஜட பரதன் பேரு. ஜட பரத். ஜடம்னா என்னது? இது ஒரு ஜடம், என்ன பண்ணாலும் அப்படி இருக்கும், ஒரு ஜடம் மாதிரி. சில வீட்டுல சொல்ல என்னடா ஜடம் மாதிரி உட்கார்ந்துருக்காங்க, அப்படி இல்லையா, ஒரு ஜடம் மாதிரி. இதடமே பரத மகாராஜா ஒரு பிராமண குலத்துல பிறந்திருக்காரு. திரும்பியும் கிருஷ்ணர் ஞாபகம் கொடுக்கிறாரு. திரும்பியும் இந்த ஜட பரதனுக்கு ஞாபகம் வந்தது. இதுக்கு முந்தைய பிரிவில் நான் மானாக இருந்தேன், அதுக்கு முந்தைய பிரிவில் நான் பரத மகாராஜரா இருந்தேன். நான் பரத மகாராஜா இருந்து பக்தி பண்ணி கிருஷ்ணரை விட்டுட்டதுனால, நான் ஒரு மான் மேல பற்றுதல் கொண்டதுனால நான் மானுடைய உடலுக்கு போக வேண்டி இருந்தது. அப்புறம் மானுடைய உடல்ல இருந்து நான் முனிவருடைய ஆசிரமத்தில் இருந்ததுனால எனக்கு மனித உடல் கிடைச்சிருக்கு. இந்த மனித உடல் இதெல்லாம் ஞாபகம் வருது. அதுக்கு முந்தின ஜென்மத்தில் நடந்தது, போன ஜென்மத்தில் நடந்தது. இது ரொம்ப அபூர்வமாக தான் கிடைக்கும். இப்ப பரத மகாராஜா கிடைச்சிருச்சு. அவர் இப்போ மனித உடல் இருக்க. இனி வந்து அவர் என்ன முடிவு பண்ணாரு? இந்த பிறவியில நான் எது மேலே பற்றுதல் கொள்ள மாட்டேன். ஏன் இந்த பற்றுதல் கொள்ள மாட்டேன்? பற்றுதல் தான் என் பிறப்புக்கு காரணம். அதனால நான் எது மேல அட்டாச்மெண்ட் வைக்க மாட்டேன், எது மேலே பற்றுதல் கொள்ள மாட்டேன். ஒரு ஜடம் மாதிரி இருப்பேன். அதாவது ஜட பரன் பேர். அவங்க அப்பா வந்து சின்ன குழந்தையில அவருக்கு பூணுலாம் போட்டு விட்டு அவருக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கணும்னு சொன்னா படிக்க மாட்டேங்கிறார். ஒரு மந்த புத்திக்காரன், ஒரு முட்டாள், ஒரு ஜடம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்க. அப்பா என்ன சொல்லி கொடுத்தாலும் சாஸ்திரம் படிக்க மாட்டேங்கிறார். புரியாத மாதிரி இருக்க, ஒரு ஜடம் மாதிரி இருக்க. யாராவது கூப்பிட்டு ஏதாவது சொன்ன செய்வேன். ஏய் பரதா, அதை எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வருவார். அங்கே உட்காந்துக்குவார். இப்படி வந்து யார் மேலே கோவப்படல. பரதனை பார்த்து இவன் ஒரு மந்த புத்திக்காரன் சொன்னா அவன் மேலே கோவப்படல, இவன் முட்டாள் சொன்னா அவன் மேலே கோவப்படல. நீ என்ன வேணா சொல்லிக்கங்க. நீங்க ஏதாவது சொல்ல போய் நான் ஏதாவது சொல்ல, இந்த சண்டையில எனக்கு இன்னொரு பிறவி வந்துடும். எனக்கு பிறவே வேண்டாம். என்ன வேணாலும் சொல்லிக்கோ. என்ன அவமானப்படுத்துங்க, முட்டாள் சொல்லுங்க, மந்த புத்திக்காரன் சொல்லுங்க, என்னன்னு சொல்லிக்கோங்க. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஏன் ஒரு பிரச்சனை இல்லை? ஏன்னா இந்த இடத்துல ஜடபரதர் முடிவோடு இருக்காரு. நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா. இங்க உடல் என்ன வேணா சொல்லலாம். நீ குண்டா இருக்க, புத்தி இல்லாம இருக்க, உனக்கு அறிவு இல்ல, நீ ஒரு முட்டாள் சொல்லிட்டு போங்க. ஆத்மாவுக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆத்மா குண்டா இருக்கா? ஆத்மா வந்து குண்டு கிடையாது, ஒல்லி கிடையாது. ஆத்மா சேப்பு கிடையாது, கருப்பு கிடையாது. ஆத்மா நித்தியமானது, அழிவற்றது. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகுதி பாவகா. ஆத்மாவை வந்து ஆயுதங்களால் துண்டு துண்டா வெட்ட முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாது, நீரால் நனைக்க முடியாது, காற்றால் உணர்த்த முடியாது, ஆயுதங்களை கொண்டு வெட்ட முடியாது. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகுதி பாவகா நைனம் கிளேசியாவோ நரசோஷகிரி மாறுதா. ஆத்மா ஒன்றும் செய்ய முடியாது. இதுல வந்து ஜடபரதர் உறுதியா இருக்காரு. நம்மளை யாரா வந்து ஒரு வார்த்தை சொல்லட்டும், அவன் ஒண்ணு சொன்னா நம்ம 4 வார்த்தை பேசுவோம். ஒரு அடி விட்டா நம்ம 4 அடி விடுவோம். ஏன்னா இந்த உடம்பு என்ன எப்படி அவங்க சொல்லலாம்? எடுத்தோடனே என்னைய போய் சொல்லிட்டாங்க, என்ன எப்படி சொல்லலாம்? நான் எவ்வளவு வருஷமா சேவை பண்ணிட்டு இருக்கேன், நான் எவ்வளவு வருஷமா அப்படி இருக்கேன், நான் எவ்வளவு வருஷமா ஜாப் பண்ணேன், அப்படி இப்படி. யாரு நீங்க? we are insignificant soul. நம்ம ஒண்ணு இல்லாத ஒரு வீழ்ந்த ஆத்மா, சாதாரண ஜீவாத்மா. அகங்காரம் எவ்வளவு இருக்கு? ஜடபரதர் புரிஞ்சுட்டாரு. இந்த அகங்காரம், நான், அகம், மம, இது, நான், எனது, என்னுடையது. இந்த அகங்காரம் மமகாரம் இருந்தா கிருஷ்ணன் போக முடியாது. என்ன வேணா சொல்லிக்கோ. அவர் மேல குப்பையை கொண்டு கொட்டுவாங்க, பழைய சாப்பாடு கொடுப்பாங்க, எதுனாலும் ஓகே, பிரச்சனையே இல்லை. அவங்க அப்பா என்ன பண்ணாரு? எப்படியாவது இந்த பையனை கொஞ்சம் புத்திமான ஆக்கணும் முயற்சி பண்ணாரு. முடியவே இல்லை. ஏன்னா இவர் உறுதியா இருக்காரு.
நான் இந்த வாழ்க்கையில நான் எதுக்கும் ரியாக்டே பண்ண மாட்டேன். ஏன்னா எவ்ரி ஆக்ஷன் இஸ் அ கொரஸ்பாண்டன்ட் ரியாக்ஷன். நான் என்ன பண்ணாலும் எதிர்வினை இருக்கும். நான் ஏதாவது சொல்ல போக அவன் ஏதாவது சொல்ல, இந்த கர்மா தொடர்ந்துட்டே இருக்கும். இப்போ ஒரு வீட்டுல கணவன் மனைவி சண்டை போட்டுட்டே இருக்காங்க, பொழுது அன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த வாழ்க்கை பூரா சண்டை போட்டு செத்து போன அடுத்த பிறவிலையும் சண்டை தொடரும். அது உறவு வேணா மாறலாம், கணவன் மனைவியா இருக்கலாம், அண்ணன் தங்கையா இருக்கலாம், அப்புறம் மாமியார் மருமகளா இருக்கலாம், இல்ல மருமகள் மாமனாரா இருக்கலாம், இல்ல நண்பர்கள் கூட சண்டை வரலாம், இல்ல ஏத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கலாம். அப்ப என்ன ஆகுது, அந்த கர்மா கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. நான் ஒண்ணு சொல்ல, நீங்க ஒண்ணு சொல்ல, நான் ஒண்ணு சொல்ல, நீங்க ஒண்ணு சொல்ல, சங்கிலி சங்கிலி எப்படி இருக்கும், இப்படி ஒரு நாட்டுக்கும் இப்படி ஒரு நாட்டு, அடுத்த ஒரு நாட்டு, அடுத்த ஒரு நாட்டு, அடுத்த ஒரு நாட்டு. இது அப்படியே பவுண்ட் பண்ணி இதெல்லாம் உடைக்கணும். அப்போ நீங்க என்ன திட்டுறீங்க, இப்போ ஓம்ராம் என்ன திட்டுறாரு, நீ ஒரு நாய், என்னை பார்த்து நீ ஒரு நாயின்னு சொல்றாரு. நான் அதுக்கு ரியாக்ட் பண்ண நாய் ஆயிடும். இப்போ ஓம்ராம் பார்த்து என்ன ஏய் நாயின்னு சொல்றாரு. நான் காதலே வாங்கிக்க போனேன், காதல வாங்கினேன்னு அர்த்தம், ஏய் நீ என்ன பார்த்து நாயின்னு சொல்றேன், அப்ப நான் ஒத்துக்கிறேன் நாயின்னு. நான் திரும்பி பார்க்க போனா அவர் யாரையோ சொல்றாரு. நான் நாய் கிடையாது, நான் மனுஷன் கிடையாது, நான் பூனை கிடையாது. நான் நாய் கிடையாது, நான் மனுஷன் கிடையாது, நான் பூனை கிடையாது, நான் பிராமணன் கிடையாது, நான் சத்திரியன் கிடையாது, நான் குடும்பஸ்தன் கிடையாது, நான் சன்னியாசி. அப்ப நீ யாரு? ஆத்மா. ஆத்மா கோபி பத பதகமலையோ தாச தாச தாசான தாச சைத்தன்மா சொல்ற நம்ம பகவானுடைய சேவகனுடைய 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 சேவகன். அதை மறந்து போயிட்டு ஜடபரத உறுதியா இருக்காரு. அவங்க அப்பா என்ன சொல்லி கொடுத்தாலும் படிக்க மாட்டேங்கிறாரு, ஜடம் போல இருக்காரு. ஆனா அவர் வெளி தோற்றத்துல ஒரு ஜடம் போல இருக்காரு, உள்ளுக்குள்ள கிருஷ்ணரையே நினைச்சிட்டு இருக்காரு. உள்ள முழுவதும் மனசுல கிருஷ்ணா 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் 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 ஹரே. ஏன் இந்த பிரிவில் ஒரு பவன்ட்டு போயிடணும். 2 சான்ஸ் விட்டுட்டாரு, இது 3வது சான்ஸ். 2 வாய்ப்பு போயிடுச்சு, 3வது வாய்ப்பு. இதையும் விட்டுட்டேன்னா அவ்வளவுதான். அதனால ஜடபரதர் வந்து பகவானே நினைச்சுக்கிட்டு இருக்காரு, வேற எந்த செயலும் பண்ணல. கடைசியில் அவங்க அப்பா வந்து வயசா இறந்து போயிட்டாரு, இந்த பையனுக்கு படிக்க வைக்க முடியல. அவங்க கூட இருந்த சகோதரர்கள், அவங்க அப்பாவுடைய மற்ற மனைவிகள், இவங்கெல்லாம் பரதனை வந்து ஜடபரதனை ஒரு வேலைக்காரனோட மோசமா நடத்தின. சரியா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, கெட்டு போன சாப்பாடு போடுவாங்க, கெட்ட வாரத்தில் திட்டுவாங்க, ஜனமே மந்த புத்தி முட்டாளே எல்லாம் திட்டுவாங்க, ரொம்ப மோசமா திட்டுவாங்க. நான் ஒரு சாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். எது சொன்னாலும் பேசாம உட்காந்து என்னெல்லாம் சொல்லிக்கோ, நாக்கு சண்டை போகணும். இது வந்து நம்மளால நினைச்சே பார்க்க முடியாத நிலைமை. நம்ம யாரும் அப்படி இருந்துக்குமா? என்னைக்காவது பொறுமை இருக்கா நம்ம கிட்ட? பொறுமை இருந்தா எவ்வளவு நாள் பத்திராயிடுவோம். பொறுமை சகிப்புத்தன்மை, அதுதான் ஜடபரதன். அப்படியே உட்கார்ந்து இருப்பாரு. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, இந்த வீட்டுல சேர்ந்து சும்மா ஜடம் மாதிரி சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். வேலைக்கு அனுப்பணும்னு சொல்லி ஒரு வயல்ல வேலைக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. ஒரு வயல்ல, நெல் வயல்ல வேலைக்கு அனுப்பிச்சாங்க. ஒரு அங்கேயும் போய் இப்படி உட்கார்ந்து கிருஷ்ணரே நினைச்சிட்டு இருப்பாரு. ஒரு நாள் இந்த காட்டுல வந்து கொள்ளையர்கள்லாம் இருக்காங்க. காட்டுல வந்து அன்னைக்கு காட்டுல கொள்ளைக்காரங்களா இருப்பாங்க, வழிப்பறி பண்றவங்க. நீங்க காட்டு வழியா போனா இந்த கல்யாணம் பண்ணி போறவங்க, வியாபாரம் பண்ணிட்டு போறவங்க வழிப்பறி பண்ணுவாங்க, வழியில பறிச்சு வழிப்பறி பண்ணுவாங்க. அன்னைக்கு வழிப்பறி பண்றதுக்கு தனியா ஒரு கூட்டம் இருந்தது. இன்னைக்கு அரசாங்கமே வழிப்பறி பண்ணுது, ரோடுக்கு ரோடு டோல்கேட் வச்சிருக்கான் இல்லையா? அன்னைக்கு வழிப்பறி பண்றதுக்கு ஒரு கூட்டம் இருந்தது, இன்னைக்கு அரசாங்கமே வழிப்பறி பண்ணுது. இன்னைக்கு காசு கொண்டா டாக்ஸ் கட்டு. எந்த ரோட்ல எவ்வளவு டாக்ஸ் கட்டுறீங்க? காரை விட டாக்ஸ் கட்டுறது அதிகம், கார் விலையை விட இல்லையா? அப்போ இந்த கொள்ளைக்காரன் என்ன பண்ணா, அவன் வந்து நரபலி கொடுக்குறான். அவன் காளி விக்கிரகத்துக்கு நரபலி கொடுத்துருவான். நரபலி கொடுத்து மனுஷனை கொண்டு வந்து தலையை வெட்டுவான். அவன் ஒரு பைத்தியத்தை பிடிச்சு வச்சிருந்தான். இந்த கொள்ளைக்காரன் வந்து ஒரு பைத்தியத்தை பிடிச்சு காளிக்கு பலி கொடுக்கறதுக்காக வச்சிருக்கான். அந்த பைத்தியம் இங்க ஓடி போயிடுது. இந்த பைத்தியம் என்னாச்சு, இங்க ஓடி போயிடுச்சு. இந்த கொள்ளைக்காரன் சொன்னா, டேய் நான் காளிக்கு பலி கொடுத்த பைத்தியத்தை காணோம், நீங்க போய் பிடிச்சிட்டு வாங்கண்ணா. நீ எவனையா பிடிச்சிட்டு வரல, உங்களை எவனோ ஒருத்தர் பலி கொடுத்துருவேண்ணா. அந்த கொல்லைக்கூட தலைவன் சொன்னா, நீ பிடிச்சிட்டு வரலன்னா
உங்களை எவனையா வந்து பலி கொடுத்துருவேன். இவன் போய் தேடுறான் ஊர் போறான், எவனையா பைத்தியத்தை பிடிச்சிட்டு வரணும். அப்படி தேடிட்டு வரும்போது இந்த வயல்ல எப்படி உட்காந்துருக்காரு பாருங்க. ஜடபரதன் எப்படி உள்ளுக்குள்ள பகவான் நினைச்சிட்டு இருக்காரு. உள்ளுக்குள்ள வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. அவர் உள்ளுக்குள்ள பகவானை நினைச்சிட்டு இருக்காரு. வெளியில ஒரு மத்த புத்திக்கார மாதிரி உட்காந்துருக்காரு. இந்த கொள்ளைக்காரன் வந்தான், டே அந்த பைத்தியத்துக்காரன்டா, தோரிக்கு ஒரு பைத்தியம் இருக்கான், அவனை பிடிச்சிட்டு போயிடலாம். 2 பேர் கை பிடிச்சிட்டாங்க. பரதன் ஒரு ரியாக்ஷன் பண்ணல, அவனை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. பரதனை பிடிச்சிட்டு வந்து ஜடபரதனை பிடிச்சிட்டு வந்து காளி முன்னாடி உட்கார வச்சிருக்காங்க. காளி தேவி முன்னாடி உட்கார வச்சு உடம்புல மஞ்சள்லாம் பூசி கழுத்துல மாலையை போட்டு ஒரு பெரிய அருவா எடுத்து ஜடபரதனுடைய தலையை வெட்டுறதுக்காக போறோம். இந்த இடத்துல நம்ம இருந்தா என்ன பண்ணுவோம்? ஐயா சாமி விட்டா போதும், ஆளை ஓடி தலை குத்துட்டு ஓடி தப்பிச்சா பொழைச்சா போதும். ஜடபரதன் எப்படி உட்கார்ந்து இருக்கு. அவருக்கு மாலையெல்லாம் போட்டு பாகவதம் 5th canto இருக்காங்க. ராதாகாந்த் பிரபு பாகவதம் 5th canto வெளியில இருக்காரு. சரி, ஓகே. அவர் வந்து அப்படியே உட்கார்ந்து இருக்கு. காளி தேவி பார்த்தாங்க, அட பைத்தியார பயிர்களா, முட்டாள்களே, யாரை பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க? அவன் பகவானுடைய பக்தன், விஷ்ணுவே நினைச்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு பரம பாகவதனை பிடிச்சி என் முன்னாடி உட்கார வச்சு வெட்ட போறீங்களா நீங்க? காளி தேவி பார்த்துட்டு இருக்கா. இந்த பூஜாரி இருக்கான்ல, ஒரு பெரிய அருவா எடுத்து பரதனை வெட்ட போனா காளி சிலை 2ஆ வெடிச்சு, காளி விக்கிரகம் 2ஆ வெடிச்சு. பாகவதம் 5th canto வச்சிருக்கீங்களா? எடுத்துட்டோம். காளியோட விக்கிரகம் 2ஆ வெடிச்சு அதுல இருந்து காளி தேவி வெளியில வராங்க. காளி எப்படி இருப்பாங்க? நாக்கல் அப்படி தொங்குது, ரெட் கலர்ல இருக்கு, கண்ணால நெருப்பு பந்து மாதிரி இருக்கு, பல கைகள், வேல், ஈட்டி, சோளம், வாழு, கத்தி, கதை, தலை மண்டவோடு மாலையா போட்டிருக்காங்க. அந்த விக்கிரகத்தின் வெளியில வந்து வால் எடுத்து கொள்ளைக்கார தலையெல்லாம் சீவி, அந்த கொள்ளைக்கூட்டுக்கார தலையை சீவி, அந்த கொலையாளிகளை தலையெல்லாம் சீவி ரத்தத்தை பிடிக்கிறாங்க காளிதி. இவ்வளவும் பரதன் முன்னாடி நடந்துட்டு இருக்கு. அப்படியே எதிர்த்து பாரு, ஏதோ ஒண்ணுமே நடக்காத மாதிரி. இதுதான் ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா. அவருக்கு தன்னை வெட்ட போறான்னு பயம் இல்ல, காளி கண்டு பயம் இல்ல, காளிட்டு போய் ஐயோ காளி ஏடி என்னை காப்பாத்திட்டு ஆச்ச போச்ச ஒண்ணு கிடையாது. அவரு பகவான் என்னை கொல்ல வேண்டும் என்று நினைத்தால் அது நடக்கும், பகவான் என்னை கொல்லணும்னு நினைச்சா அது நடக்கும், பகவான் என்னை காப்பாத்து நினைச்சா அது நடக்கும், பகவான் வந்து என்னை காப்பாத்து நினைச்சா அது நடக்கும். ராகே கிருஷ்ணா மாரே கோன், மாரே கிருஷ்ணா ராகே கோன். கிருஷ்ணா ஒருத்தரை காப்பாத்தணும்னு நினைச்சிட்டா யாரால அவரை கொல்ல முடியாது, கிருஷ்ணா ஒருத்தரை கொல்லணும்னு நினைச்சா யாரால அவர் காப்பாற்ற முடியாது. பாருங்க, பரத மகாராஜா வந்து இது ஃபர்ஸ்ட் லைஃப்ல. பரத மகாராஜா ஒரு மானியை இந்த காட்டுல எல்லாத்தையும் விட்டு காட்டுக்கு வந்தாரு. அங்க ஆசிரமம் வச்சு தங்கி இருக்காரு. மானியை நடிச்சு மானுடைய உடல் போயிட்டாரு. இப்ப ஜடபரதரா பிறந்தார். ஜடபரதர் காளிக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்காரு. பாருங்க, ஏதாவது ரியாக்ஷன் பண்றாரு. இங்க உட்கார்ந்து இவ்வளவு நடக்குதுங்க, ஒண்ணுமே நடக்காத மாதிரி எதிர்த்து போயிட்டாரு. ஒரு நாள் அவங்க வீட்டுல என்ன பண்ணாங்க, இவன் சாப்பிட்டு சும்மா தண்டச்சோறு சும்மா தான் இருக்காங்க, ஏதாவது வேலைக்கு போட்டுமே. அப்ப அந்த ஊர்ல ராஜா இருந்தார். ராஜா வந்து அவர் பேர் ரகுகண்ண ராஜான்னு பேர், ரகுகண்ணா. இந்த ராஜா வந்து ஒரு நாள் கபில முனிவருடைய ஆசிரமத்துக்கு போறார். கபில முனிவரை தரிசனம் பண்றதுக்கு ஆசிரமத்துக்கு போறார். ராஜா வந்து பல்லக்குல போவார். பல்லக்கு தூக்குறதுக்கு 4 பேர் வேணும். அதுல ஒரு ஆள் வரல. அன்னைக்கு இவங்க என்ன பண்ணாங்க, இந்த ஜடபரதனை கொண்டு விட்டாங்க பல்லக்கு தூக்குறதுக்கு. இவர் ஓகே பல்லக்கு தூக்கின்னு போறாரு. ராஜா வந்து பல்லக்கு மேல உட்கார்ந்துருக்காரு. 4 பக்கம் 4 பேர் பல்லக்கு பிடிச்சிட்டு போறாங்க. ஜடபரதன் நடந்து போகும்போது பகவானே நினைச்சிட்டு இருக்காரு, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம் ராம். திடீர்னு நின்றுட்டாங்க. 4 பேர் பல்லக்கு தூக்கிட்டு போகும்போது ஒரு ஆள் வந்து சடன் பிரேக் அடிச்சா என்ன நடக்கும்? மற்றவங்க எல்லாம் நில தடுமாறிடுவாங்க. ராஜா கீழே உள்ள போயிடுவார். திடீர்னு பல்லக்கு வந்து அப்படி சரிஞ்சிடுது. ராஜா கேட்கிறாரு, என்னாச்சுன்னாரு. இல்ல தெரியல, இந்த பைத்தியம் மாதிரி ஒருத்தர் இருக்கானே திடீர்னு நின்றுட்டா அப்படின்னு. சரி போட்டும் போலாம். கொஞ்ச தூரம் போனா திரும்பி நின்று உடனே திரும்பி பல்லக்கு வந்து சரிய ஆரம்பிச்சிருச்சு.
ராஜா வந்து கீழே உள்ள போயிட்டாரு. என்னாச்சு? என்ன ரெகுலரா பல்லக்கு தூக்குறோம் வரல, எவனோ ஒருத்தர் கூட்டிட்டு வந்திருக்காங்க, அவன் திடீர்னு பைத்தியம் மாதிரி நிக்கிறாங்க. ஏய் ஒழுங்கா போக மாட்டேன், நீ மேல உட்கார்ந்து இருக்கிறது யார் தெரியுமா? இந்த நாட்டோடைய ராஜா. மரியாதையை பல்லக்கு தூக்கின்னு போன. அதுக்கு ஒண்ணும் பேசல, போயிட்டே இருக்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா திடீர்னு திரும்ப நின்று இந்த முறை பல்லக்கு கீழே உள்ள போய் ராஜா கீழே உள்ள போயிட்டேன். பல்லக்கு பிடிச்சுக்கிட்டேன். பயங்கர கோபம் வந்துருச்சு ராஜா. கோபம் வந்து கண்ணெல்லாம் சவந்து போயிடுச்சு. அடே முட்டாள், மந்த புத்தி, பைத்தியம், உனக்கு பல்லக்கு கூட தனி மாடு மாதிரி இருக்கே, பல்லக்கு கூட உள்ள தூக்க முடியல. கண்ட மெனிக்கு திட்டார், சகட்டு மெனிக்கு திட்டார். ஏன் பரத நின்னாரு? அவர் நடந்து போகும்போது நிறைய எறும்புகள்லாம் போகுது. நான் ஒரு எறும்பை மிதிச்சு அடுத்த பிறகு நான் எறும்பா போகணுமா? ஏற்கனவே 2 பேரையும் விட்டுட்டேன், அதனால நின்றுட்டேன். அந்த எறும்பெல்லாம் போகட்டும். அவர் அந்த கான்சியஸ்னஸ் இருக்காரு. எந்த கான்சியஸ்னஸ்ல இருக்காரு? என்னால எந்த ஜீவராசியும் துன்பப்படக்கூடாது, என்னால எந்த ஜீவராசியும் துன்பப்படக்கூடாது. எறும்புகளை பார்த்து நின்றுட்டேன். இன்னைக்கு மக்கள் வந்து வீட்டுல பேட்டை வச்சு கொசு அடிச்சுட்டு இருக்க, அது பாட்டுக்கு ஒரு இடத்துல போயிட்டு இருக்கு. இவன் பேட்டை வச்சு பிடிச்சிட்டு இருக்கான். அது ஒண்ணு வந்து கடிச்சுதான். நீ வீடு சுத்தமா வச்சுதான் என் கொசு வந்து கடிக்க போகுது. சரி தூங்குறியா, கொசு வலைக்குள்ள போய்க்க, கொசு ஒண்ணு பண்ணு. அதை போய் அடிச்சு அடுத்த பேரோட கொசுவா போகணுமே. எல்லா ஜீவனுக்கும் சுதந்திரம் இருக்கு, எல்லா ஜீவனுக்கும் உயிர் இருக்கு, எல்லாருக்கும் உணவு வேணும். அப்ப இறைவனுடைய படைப்புல ஜீவோ ஜீவசிய ஜீவனம், ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்தை சார்ந்திருக்கு. மனிதர்கள் தாவரங்களை சார்ந்து வாழக்கூடிய, நம்ம தாவர உண்ணியம், மனிதர்கள் தாவரங்களை சார்ந்து வாழும். ஒரு விலங்குக்கு இன்னொரு விலங்கு உணவு. கொசுக்கு நம்ம பிளட் தான், அப்புறம் ஃபுட்டுன்னு என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு பி பாசிட்டிவ் தெரியுமா? இப்ப யாருக்கு இருந்தாலும் போய் கிடைக்கும். அதுக்கு பி பாசிட்டிவ் பிளட் தான் ரொம்ப பிடிக்கும், ஏ பாசிட்டிவ் பிடிக்காது, ஓம்ராம் பிடிக்காது, நவீன் தான் பிடிக்கும்ல, எல்லாரையும் கிடைக்கும் இல்லையா? அது மாதிரி பரதன் என்ன பண்ணாரு? இந்த எறும்பு மிதிச்ச கூடாதுன்னு நினைச்சாரு. ராஜா பல்ல கொட்டி இறங்கி கண்ட மெடிக்கிட்டார். வாழ்நாள்ல பரதன் யார்கிட்டயுமே பேசினதில்லை. ஜடபரதன் வந்து யார்கிட்டயுமே பேசினதில்லை. அன்னைக்கு முதல் முறையா அந்த ராஜா பேசுறேன், ஃபர்ஸ்ட் டைம். அந்த பிறவியில் அவர் பேசவே இல்லை. ஊமை மாதிரி இருப்பார், ஒரு ஊமை மாதிரி, ஒரு குருடன் மாதிரி, ஒரு செவிடன் மாதிரி. நம்ம வந்து பக்தர் சங்கத்துல ரொம்ப அப்படிதான் இருக்கணும். யாராவது பக்தரை பத்தி சொன்னா செவிடன் மாதிரி இருந்துக்கணும். என்ன கேட்கல அப்புறம் விட்டுருங்க, சொல்லாதீங்க. எந்த பக்தரை பத்தி பேசக்கூடாது, ஊமையா இருக்கணும். எந்த தவறான விஷயம் பார்க்க கூடாது, குருடனா இருக்கணும். நமக்கு எல்லாமே தப்புதான் கண்ணில் முதல்ல படும். அது ஏன் அப்படி பண்ணாங்க? இப்படி பண்ணிருக்கலாமே, அப்படி செஞ்சிருக்கலாமே. உன்கிட்ட யாருக்கு பதிலாக கேட்டேன்? போனோமா, சத்சங்கம் அட்டன் பண்ணமா, பிரசாதம் சாப்பிட்டோமா, ஏதாவது சேவை பண்ணோமா, பகவான் பத்தி ஏதாவது கேட்டோமா, சந்தோஷமா வந்தோம். அது அவர் அப்படி சொன்னாரு, இவர் இப்படி சொன்னாரு. நீங்க சத்சங்கத்துக்கு வரல, உங்களை பத்தி அவங்க அதை பேசிட்டு இருந்தாங்க, கேட்டாங்களா என்ன பத்தி பேசினாங்க? தேவையில்லை இல்லையா? அன்வான்டட் டாக்ஸ். சோ ஜடபரதன் மாதிரி நம்மளால வாழ முடியாது, கஷ்டம். ஆனா அந்த நிலைமைக்கு வந்துதான் ஆகணும். எல்லாரும் ஜடபரதன் மாதிரி வாழ முடியாது, அது ரொம்ப ஹை லெவல். அட்லீஸ்ட் நம்ம வாய்க்கு ஒரு பூட்டு, காதுக்கு ஒரு பூட்டு, கண்ணுக்கு ஒரு பூட்டு போகணும். எந்த விஷயங்கள? இந்த குரங்கு பொம்மை இருக்கு இல்லையா, தீயதை பார்க்காது. அப்ப என்னது? கிறிஸ்தரை தவிர மற்ற விஷயங்களை பார்க்காதீங்க, கிறிஸ்தரை தவிர வேற எதுவும் கேட்காதீங்க, கிறிஸ்தரை தவிர எதுவும் பேசாதீங்க, போனை நோண்டிட்டே இருக்காதீங்க. இது 4வது பொம்மை, 4வது குரங்கு பொம்மை, போனை நோண்டிட்டே இருக்காதீங்க. அப்போ ஜடபரதன் வந்து இவ்வளவு நாள் ஜட மாதிரி வாழ்ந்துட்டு, அவர் என்ன திட்டினாலும், அவரை திட்டி இருக்காங்க, அவமானப்படுத்திருக்காங்க, அவர் மேல மலைச்சலம் கழிச்சிருக்காங்க, மூத்திரம் போவாங்க, அவர் மேல குப்பையில தூக்கி போடுவாங்க. ஆனா ஒரு மேல அது மாதிரி அப்படியே உட்காந்து என்ன வேணா செஞ்சுக்கோங்க, நான் ஒண்ணு கிரியேட் பண்ண போறல, இந்த உடலை விட்டு நான் பகவான்கிட்ட போகணும், அவ்வளவுதான். ஆனா அன்னைக்கு பேசினேன், இந்த ரகுமண ராஜா பார்த்து இறக்கப்பட்டு பேசினார். அவ்வளவு இறக்கம். வைஷ்ணவா பரதுக்க துக்கி கிருபாபுதி, ஒரு கிருஷ்ண பக்தர் ரொம்ப இறக்கம் உள்ளவர். அப்ப ஜடபரதன் என்ன பண்ணாரு? இவரை பார்த்து பேசுறாரு. முதல்ல என்ன கேட்டாருன்னா, ஓ ராஜா, நீ இன்னைக்கு ராஜா வாழ்க்கையில் இருக்க, அடுத்த பிரிவுக்கு ராஜா வாழ்க்கையில் என்ன உத்தரவாதம்? இன்னைக்கு நீ ராஜாவா இருக்க,
அடுத்த பிறவிலையும் நீ ராஜாவா இருக்கேங்கிறது என்ன உத்தரவாதம்? அந்த ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா ஒரு பைத்தியம் நினைச்சு இப்படி கேள்வி கேட்கிறாரு. அப்புறம் ஜடபரதர் ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அப்பதான் அந்த ராஜாவுக்கு புரிஞ்சது ஒரு பைத்தியம் இல்ல, இது ஒரு மந்த புத்திக்காரன் இல்லை, ஒரு முட்டாள் இல்ல, ஒரு பெரிய சாது. இவர் தன்னை உணர்ந்த ஆத்மா. நான் வெளி தோற்றத்தை வச்சு தப்பா இடம் போட்டுட்டேன் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணிட்டேன். இந்த ரகுகுண ராஜா ஜடபரதருக்கு நமஸ்காரம். ஐயா நீங்க யாரு முதல்ல சொல்லுங்க. பெரிய பெரிய விஷயம்லாம் பேசுறீங்க. ஆத்மான்னு சொல்றீங்க, உடல்னு சொல்றீங்க, நம்ம இந்த உடம்பு கிடையாது ஆத்மான்னு சொல்றீங்க, இந்த ராஜ வாழ்க்கையை தற்காலிகமானதுன்னு சொல்றீங்க. எனக்கு மேலும் சொல்லுங்க, எனக்கு ஆத்ம ஞானம் கொடுங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க உண்மையான சார். நீங்க ஒரு சாதாரண மனிதன் அல்ல, நீங்க ஒரு சாதாரண மனித பிரிவி அல்ல, நீங்க ஒரு சாதாரண நபர் அல்ல, நீங்க ஒரு மந்த புத்திக்காரன் இல்ல, நீங்க ஒரு பெரிய மகான். எனக்கு குருவா இருந்து என்னை வழி நடத்துங்க அப்படின்னு ரகுகுண ராஜா ஜடபரதரை தன் குருவா எடுத்துக்கிட்டு அவர் பாதங்களை பிரார்த்திக்கிறார். அப்ப ஜடபரதர் இதுவரைக்கும் பேசாத விஷயங்களை அவர்கிட்ட பேசினார். இந்த உலகம் தற்காலிகமானது, நிரந்தரமானது இல்ல, ராஜ வாழ்க்கையெல்லாம் நிரந்தரம் இல்ல, எல்லாம் ஒரு நாள் விட்டுட்டு போகணும், நமக்கு ஒரு நாள் மரணம் வரும், இந்த உடம்பு நம்ம கிடையாது, நம்ம ஆத்மா எல்லாம் சொல்லி கொடுத்தார். சொல்லிட்டு அவர் வாழ்க்கையில் நடந்ததே சொல்றார். நான் இந்த மாதிரி பரத மகாராஜரா இருந்தேன், ஒரு மான் மேல பட்டுதல் வச்சு மானுடலுக்கு போயிட்டேன், இப்ப மனுஷ உடல்ல இருக்கேன், நான் திரும்ப பகவான்கிட்ட போகணும்னு பகவானை நினைச்சிட்டு இருக்கேன், நீயும் பகவானை நினைச்சுக்கோன்னு சொன்ன. இந்த மாதிரி ஆத்ம ஞானத்தை சொல்லிக் கொடுத்து இந்த ரகுகுண ராஜா பெரிய பக்தரானார். அதனால ரொம்ப அழகான ஸ்லோகம் பகவத்கீதையில. இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்றாரு? அந்த காலே சமாமேவ அந்த காலே சமாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யத்பாதி ஸ்மத்பாவம் யாதி நாதி அத்த அசம்சி. இந்த உடலை விடும்போது யாராவது என்னையே நினைச்சு உடலை விட்டா என்கிட்ட வந்துருவாங்க. இப்ப கடவுளை நினைக்கணுமே, எப்படி முடியும்? அப்ப அதுக்கு எதாவது விட்டுருணுமா? வேலையை விட்டுருணுமா? குடும்பத்தை விட்டுருணுமா? பிள்ளைகளை விட்டுருணுமா? பரதர் மாதிரி நம்ம தொடரக்கூடிய அந்த அளவுக்கு நமக்கு பக்குவம் கிடையாது. அன்னைக்கு பரத மகாராஜா எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போனாரு. இன்னைக்கு யாரால அது பண்ண முடியுமா? இந்த கூட்டத்துல யாராவது ஒத்துறால இப்ப நான் அவங்க கூட வர தயாரா இருக்கேன், கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க சொல்ல முடியுமா? யாரா இருக்கீங்களா? முடியாது. கிருஷ்ணர் அதை கட்டாயப்படுத்தல. இதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்றாரு? 8வது ஸ்லோகம். தஸ்மா சர்வேஷு காலேஷு மாமனுஸ்வர யுத்தச்ச மையர்பித மனோபுத்தி மாமே வேஷ அசம்சய. சந்தேகம் வேண்டாம் அர்ஜுனா, எப்போதும் எல்லா காலத்திலும் எல்லா சூழலையும் என்னையே நினைச்சுக்கிட்டு இரு. தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர, என்னையே நினைச்சுக்கோ, உன் கடமையை செய். அப்போ நீங்க ஒரு கணவரா இருக்கீங்க, உங்க கடமையை செய்யலாம். இவர் ஒரு மகனா அவர் கடமையை செய்யலாம், அவங்க மனைவி அவர் கடமையை செய்யலாம். ஆனா பற்றுதல் கிருஷ்ணர் மேல இருக்கணும். மனம் புத்தி மையற்பித மனோபுத்தி, உன் மனதை புத்தி எனக்கு அர்ப்பணம் பண்ணி உன் கடமையை செய்து கொண்டே எனக்கு செய், நீ என்கிட்ட வந்துருவேன். சந்தேகப்பட வேண்டாம். அப்போ எல்லாரும் பிரம்மச்சரியா போயிட முடியாது, அது ஒரு சிலருக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும். அப்ப எல்லாரும் இன்னைக்கு குடும்பஸ்தெல்லாம் இருக்காங்க. குடும்பஸ்தலுக்கு என்ன சேலஞ்சு? பற்றுதலே கிருஷ்ணர் மேல வைக்கணும், மனம் புத்தி சிந்தனை எல்லாம் கிருஷ்ணர் மேல வைக்கணும். தஸ்மா சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்தச்ச மையர்பித மனோபுத்தி மாமே வேஷ அசம்சய. நம்ம எங்க வேணாலும் இருக்கலாம், ஆபீஸ்ல வேலை பண்ணிட்டு இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், பிசினஸ் மேனா இருக்கலாம், இல்ல கோயில்ல பூஜாரியா இருக்கலாம், மேபி யாரா இருந்தாலும் கிருஷ்ணரே நினைச்சுட்டு இருந்தா பகவான் போயிடலாம். கிருஷ்ணர் நினைக்கிறதுக்கு வழி என்னது? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே. நாம ஜெபம் பண்ணணும். பிரபுபாதர் நமக்கு நிறைய சொல்லி கொடுத்திருக்காரு. ஏன்னா நம்ம யாரும் ஹரிதாஸ் தாக்கூர் இல்ல, ஒரு நாளைக்கு 24 உட்காந்து சாண்டிங் பண்றது. எவ்வளவு பேருனால இங்க 24 மணி நேரம் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிட்டே இருக்க முடியும்? எவ்வளவு பேரால முடியும்? என்னால முதல்ல முடியாது, நான் ஒத்துக்கு. பிரபுபா என்ன சொல்லியிருக்காரு? இவர் தான் இந்த இயக்கத்தோடைய ஸ்தாபக ஆச்சாரியர் சில பிரபுபாத். இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, கிருஷ்ண பக்தியை நம்ம எப்படி 24 மணி நேரம் செய்யறதுன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. எப்படி ஒருத்தர் கிருஷ்ணர் மேல நம் மனதை நிறுத்துவதற்கு நம்ம என்ன செய்யலாம்? குறைந்தபட்சம் 16 மாலை நாம ஜபிக்கலாம், அதுக்கு 2 மணி நேரம். அப்புறம் உபன்யாசம் கேட்கலாம், பகவத்கீதை பாகவதம் படிக்கலாம்,
கோயில்ல வந்து சேவை பண்ணலாம், பகவானுக்கு பூ கட்டலாம், பூஜை பண்ணலாம், புத்தக விநியோகம் செய்யலாம், பிரசாதம் பண்ணி 4 பேருக்கு விநியோகம் செய்யலாம். 24 மணி நேரம் பத்தாது. 24 மணி நேரம் பத்தாது. இப்ப நீங்க தூங்க விட்டா நான் தூங்கிடுவேன், படுத்தோடனே தூங்கிடுவேன். எனக்கு தூக்கம் வரலன்னு கவலை வராது. கிருஷ்ணருக்காக நம்ம சேவை பண்ணிட்டே இருந்தா 24 மணி நேரம் பத்தாது. அப்போ பிரபுபாதர் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் சர்வீஸ் கொடுத்திருக்காரு. தாமோதர பூஜை, கோவர்த்தன பூஜை, பகவானுக்கு பூஜை, ஆரத்தி, பகவத்கீதா, பாகவதம், சத் சங்கம், சாதுக்களுக்கு சேவை. இந்த மாதிரி நம்மளை என்கேஜ் பண்ணிட்டே இருந்தோம்னா கிருஷ்ணரை நினைக்கிறது வாய்ப்பு இருக்கும். கிருஷ்ணரை நினைச்சுட்டே இருந்தா மரணம் வரும்போது கிருஷ்ணன் நினைக்க முடியும். இங்க எவ்வளவு பேருக்கு உங்களுடைய மரணம் தெரியும்? எனக்கு மரணம் இந்த டைம்ல வந்துடும். எவ்வளவு பேருக்கு தெரியும்? இங்க எவ்வளவு பேருக்கு உங்க மரணம் தெரியும்? எப்ப இறக்க போறீங்கன்னு யாருக்குமே தெரியாது. 7 நிமிஷம் கழிச்சு இறக்க போறோமா, 70 வயசுல இருக்க போறோமா, இல்ல இன்னும் 75-80 வயசு வரை இருக்க போறோமா தெரியாது. அப்ப மரணம் என்பது அறிவிக்கப்படாத பரீட்சை. மரணம் என்பது நம்ம எல்லோருக்கும் அறிவிக்கப்படாத பரீட்சை. எனி டைம் வரலாம். அப்ப கிருஷ்ணரை நினைக்கணுமே. அப்ப கிருஷ்ணரை நினைக்கணும்னா ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டே இருக்கும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம. இந்த மாதிரி நம்ம ஸ்மரணத்தை கிருஷ்ணர் மேல வச்சோம்னா தப்பிச்சுக்குவோம். இந்த தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காரணம் தப்புனா மரணம், ஸ்மரணம் தப்புனா ஜனனம். கிருஷ்ணர் மேல நம்ம ஸ்மரணம் தப்பிடுச்சு ஜனனம், அடுத்த பிறவி. அதனால யாருக்கெல்லாம் அடுத்த பிறவி வேணான்னு முடிவு பண்றீங்களோ தயவு செய்து பகவானை நினைச்சுக்கோங்க. வேறு வழி இல்லை. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி. ஓகே, நான் ரொம்ப டைம்